தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நம்மெல்லாம் அவ்வளோதான்ப்பா, நமக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒரு ஐடியாலஜியில் இருக்கிறார்? என்னுடைய அறிவே நான் அவ்வளோதான் யார் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது? நம்மளே முடிவு பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் தாழ்வு மனப்பான்மை. இப்போ நானே என்னால் முடியாதுன்னு முடிவு பண்ணுறது யார்? நான் தான். அதுக்கு தகுந்த மாதிரி மீதி சொல்கிறது தான் போய் இப்போ என்னென்னா, அதை நான் ஒரு எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன ஒரு நான் என் லைஃப்பில் சந்திச்சதே சொல்கிறேன். எனக்கு அப்போ ஒரு சின்ன வயசு இருக்கும். அப்போ ஏதோ ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு போனாங்க. வெள்ளிக்கிழமை பெண் பிள்ளைகள் பிறந்தால் நல்லதான் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியல எனக்கு, பையன் பிறந்தா அவ்வளோ அட்வைஸ்மெண்ட் கிடையாதான் அப்படிங்கிறது. இதெல்லாம் ரெக்கார்டு இருக்குதான்னு கேட்டால் தெரியாது. பேசிக்கிற மொழி இருக்கு இல்லையா, இதில் சொல்கிறது. நான் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தான் பிறந்தேன், ஓகேவா? அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ உடனே நமக்கு என்ன தருவோம், அவங்க பிறந்ததே கொஞ்சம் வேஸ்ட்டு தான் போகிறேன். நமக்கு அப்படி தானே தோண வரும், ஜெனரலாக அப்படி தானே தோணும். அதை மீறி போய் ஜோசிகார்கிட்ட போயிடணும்னு வச்சுக்கிங்க. பார்த்தோன்னா 3 வருஷம் நீ என்ன பண்ணாலும் உனக்கு ஒன்றுமே ஒன்றால், நீ எவ்வளோதான் எண்ணெய் பிறந்துக்கிட்டு உருண்டினாலும் என்ன சொல்லுவோம், ஒன்றும் ஒட்டாதுன்னு சொல்லுவான். நாம் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம கேட்கும்போது அப்படி தானே தெரியும். சரி, இந்த 3 வருஷம் தான் அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் போனால் அவன் அடுத்த இன்னொரு 6 மாதத்துக்கு 6 வருஷத்துக்கு விளக்கு வைன்னு சொல்லுவான். ஆக இவனுங்க அதாவது நான் ஜோசியத்தை குறை சொல்லலை, அவங்க தொழிலுக்கு அவங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் யாருக்குன்னா, இந்த ஜோசிய மீதியெல்லாம் இதெல்லாம் யாருக்கு? நமக்கா? நாம் எதை தெரிஞ்சுக்கிட்டோம்? என் மனசு எப்படி செயல்படுதுன்னு நேற்று நம்ம கண்டுபிடிச்சோமா கண்டுபிடிக்கலையா? நமக்கு விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது, கரெக்டா? மதினா என்ன? நம்மளுடைய அறிவு தான். இந்த அறிவை வச்சு நமக்கு சரியில்லாதபடி ஒரு இயற்கையான கர்ம அமைப்பே இருந்தால் கூட நாம் இந்த அறிவை வச்சு என்ன பண்ணலாம்? சக்சஸ்ஃபுல்லாக ஜெயிக்கலாம். ஜெயிக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? அப்போ இந்த தாழ்வு மனப்பான்மை, இப்போ இந்த ஜோசிக்காரன் சொல்றது, இதுக்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் தரணுமா? இல்லை என்னுடைய அறிவு பிரகாரம் என்னுடைய வளர்ச்சிக்கு எது எதெல்லாம் பெஸ்ட்டுன்னு நமக்கு தெரியுமில்ல, அதுக்கு நான் கவனம் செலுத்தணுமா? இல்லை ஜோசிக்காரன் உனக்கு நேரம் சரியில்லை, இல்லை உன்னை நீ என்ன பண்ணாலும் ஆகாது, இல்லை நெகட்டிவாக, இல்லை நமக்கே மனசுக்குள்ளேயே நீ எல்லாம் என்ன பண்ணாலும் விளங்க மாட்டேன், உருப்பட மாட்டேன்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோ, உன்னால் வரவே முடியாதுன்னு சொல்லுதுன்னா இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் பண்ணணுமா? இந்த மாதிரி செகண்டரி ஒப்பீனியன் எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? எது பிரதானம்? புற வாழ்க்கைக்கு எதன் மூலியமா நீங்க அத்தனையும் நடத்துறீங்க? காத்தால கல்வி வச்சதுலேருந்து ராத்திரி படுகொலை எதை வச்சு சார் செய்யறோம்? இவரு தான் ஹீரோ. இவரை பேஸ் பண்ணி இவரை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா மாறுமா மாறாதா? அது யார் கையில் இருக்குது? இந்த அறிவை வச்சு நாம் செயல் செய்யறதுனால இருக்கிறத தவிர வெறுமனே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எதுவுமே நடக்காது. உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? அதனால் என்னென்னா, எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கலாம், எவ்வளோ சிரமம் இருக்கலாம், ஆனால் எது இருந்தாலும் எனக்கு அறிவு கொடுத்துருக்கு இல்லையா, அதையெல்லாம் வச்சு என்னால் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியுமா முடியாதா? நான் ஓஹோன்னு கோடீஸ்வரன் ஆகலினாலும் நிறைவாக வாழ்றதுக்கு தேவையான வாழ்க்கையாக என்னால் வாழ முடியுமா வாழ முடியாதா? சார், பல கோடி வேணும்னு அவசியம் இல்லைங்க, பட் நிறைவாக என்னால் வாழ்கிறதுக்கான வாழ்க்கை என்னால் இந்த அறிவை வச்சு நம்மளால் நல்லா வாழ முடியுமா வாழ முடியாதா? போதுமே. என்ன இப்போ இந்த இதில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ புற வாழ்க்கையை பொறுத்து மட்டும் நம்ம எல்கேஜி தான் ஸ்டார்ட் பண்ணி ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு டெவலப் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்? அதனால் நம்ம என்ன தப்பு? அப்போ நம்ம அதாவது எதுக்குன்னா, எந்த சூழ்நிலை எதுவே ஆகிட்டாலும் நம்ம என்ன ஆகிக்க தேவையில்லை. எப்பவுமே நம்மளை சரியில்லை, நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நம்மளாலாம் முடியாதுன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் கிடையவே கிடையாது. நம்ம இப்போ மோடி பார்க்குறீங்க, அவர் ரைட்டாக தப்பான நம்ம விமர்சனத்துக்கு இப்போ வரல. வயசு என்ன அவருக்கு? 74 வயசு. நான் சொல்கிறது, அவர் என்ன செய்கிறாருங்கிறத பற்றியெல்லாம் விமர்சனம் வேணாம். 74 வயசில் காத்தால் 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கிறாரு?
நான் ஸ்டாப்பாக இங்கே மீட்டிங்கு அங்கே மீட்டிங்கு வேர்ல்டு டூரு ஃப்ளைட்டில் போகிறது இறங்குறது. நான் சொல்கிறது ஃப்ளைட் அவருக்கு தனியாக ஒருத்தர் கூட்டிகிட்டு போட்டு வரட்டும், எப்படி செஞ்சாலும் அந்த வேலையிலே அத்தனையும் உள்ளே போயிட்டு வெளியே வராமல் அந்த வேலையை செய்ய முடியுமா? செய்ய முடியும். அப்போ உள்ளே போயிட்டு வந்தால் தானே செஞ்சவங்க. ஃப்ளைட்டில் கூட அதுக்கு இங்கேருந்து போகணும், ஏறணும், இறங்கணும், எப்படி அந்த வேலையை செஞ்சு தானே ஆகணும். அங்கே போய் மொழி தெரியாத ஒரு நாட்டில் பேசணும், குடிக்கணும், எல்லாம் செய்யணும், செய்ய முடியாதா? இப்போது ஒரு மனுஷரால் இது பண்ண முடியுதா? பண்ண முடியலையா? இப்போ அவர் என்ன இந்த ஞானம் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா? தெரியாதவரே அவ்வளோ செய்ய முடியுது. இப்போ நாம் அதெல்லாம் மாறி இப்போ நாம் நல்லா தெரிஞ்சிருக்கிறோமா? தெரிஞ்சிருக்கலையா? அவரை காட்டிலும் நம்ம மனசை பற்றி இன்னும் நுட்பமாக தெரிஞ்சிருக்கிறோமா? தெரிஞ்சிருக்கலையா? அப்போ நாம் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மாறலாமா? மாற முடியாதா? நிச்சயமாக மாறலாம். நாம் செய்ய வேண்டிய வேலை, நம்ம அறிவை என்ன பண்ணலாம்? என்னுடைய வளர்ச்சிக்கு, என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்கு எனக்கே நான் எது செய்யாமல் தடையாக இருக்கிறேன்னு எனக்கே தெரியுமா? தெரியாதா? இப்போ நான் ஒரு உணவே கச்சா முச்சான்னு சாப்பிட்டு ஒரு அன்ஃபிட்டாக சரியா இல்லாமல் இருக்கிறேன்னு எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கிங்க. இப்படியே இருந்துட்டு நான் சரியாயிருன்னா சரியாயிருமா? என்ன பண்ணணும்? நான் எப்படிலாம் சரியில்லாமல் இருக்கிறேன், ரைட்டு, நான் என்கிட்ட இருக்கிற மிஸ்டேக் என்ன, 1 2 3 4 5 ஒரு நோட் பண்ணிக்கணும். இதுக்கு என்னென்ன பண்ணணும்னு நமக்கு அறிவுக்கே தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் பண்ணால் நல்ல ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிட்ணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு தெரியுமா? தெரியாதா? இதை செய்கிறது என்ன செஞ்சால் தானே நல்லா இருக்கும். செஞ்சு தான் ஆகணும். அப்போ தானே நம்ம நல்லா இருக்க முடியும், லாங் லைஃபுக்கு நல்லா இருக்க முடியும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ணணும்னா இதுக்கெல்லாம் பேசிக் இது இருந்தால் தானே நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ என்னை நான் வழி நடத்திக்கிறதுக்கு எனக்கு யாரும் காத்தால எழுப்பி விட்டு வாக்கிங் போகணும்லாம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. நானே தான் எனக்கு செல்ஃபாக நானே தான் என்ன பண்ணிக்கணும். என்ன நீ தான் நம்மளை தயார்படுத்தி ரெடி பண்ணிக்க வேண்டியது. வெளியிலேருந்து யாரும் சப்போர்ட்டுன்னு நமக்கு கிடைக்காது. என்னை நானே தயார்படுத்தி நானே பண்ணிக்கிட்டா, நீங்களே உங்களை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை பார்க்கும்போது உங்களுக்கே முதல்ல என்ன ஆகிடும், நீ காத்தால் எழுந்திரிச்சாச்சு, நல்ல ஒரு 3-4 கிலோமீட்டர் வாக் போயாச்சு, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டாச்சு. இதெல்லாம் ஒரு பேசிக்காக இருக்கும்போது நமக்கு நம்ம மேலேயே ஒரு கான்ஃபிடென்ட்டும் நம்பிக்கையும் வருமா வராதா? அப்போ முதல்ல நம்ம ஒரு ஃப்ரெஷ் ஆகிடுவோம். முதல்ல ஓரளவுக்கு ஃப்ரெஷ் ஆகிடும். அப்புறமேட்டு தான் நமக்கு நல்ல நல்ல சிந்தனைகள். இப்போ நம்ம மனசு என்ன, அறிவு என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ என்னென்னா ஓகே, நம்ம இன்னும் என்னென்னலாம் செய்யலாம், இதிலிருந்து நம்மளை கஷ்டப்படுத்திக்காமல் என்னென்ன வேலையை நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை வளர்ச்சி ஆகிக்கிறதுக்கு என்ன எக்யூப் பண்ணிக்கணுமோ அதெல்லாம் நம்ம பண்ண முடியுமோ? பண்ண முடியாது. அதை பண்ணிங்கன்னா நீங்கள் தான் ஹீரோ. எப்படி இருந்தாலுமே அதை மாற்றிக்க முடிகிறது நம்மளால் நிச்சயமாக செய்ய முடியும். ஓகேவா? நாம் இவ்வளோ தான், நமக்கு இப்படி தான் அப்படின்னு நம்ம எந்த சூழ்நிலையுமே நம்ம மேலே நம்ம என்ன பண்ணிக்க தேவையில்லை, முத்திரை குத்தி கொள்ளக்கூடாது. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ரைட்டா? எவ்வளோ போதோ போயிட்டே இருங்க. என்ன போயிருக்குது? எவ்வளோ இன்னும் அடுத்த ரேங்க போயிட்டே இருங்களேன். என்ன கஷ்டம் இருக்குது? போகலாம்ல. எதுக்கு போகிறதோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் அடாப்ட் ஆகிக்க போகிறேன். எவ்வளோ இன்னும் பெருசு போட்டால் அதில் அடாப்ட் ஆகிக்க போகிறேன். எவ்வளோ தூக்கி போட்டால் அதில் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? அதை எப்படி முதல்ல எடுத்தோன்னே தெரியாது. அப்படி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற இதை நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நாள் தெரிஞ்சால் பண்ணிக்குமோல. இப்போ ரிலையன்ஸு அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருன்னு எத்திக்ஸ் சொன்னான். எல்லா கடையும் போய் அவர் பார்க்குறாரா? எங்கேயோ இருந்துக்கிட்டு உலகம் பூரா அத்தனை கடையை தொடர்ந்து வியாபாரம் பண்ணுறாங்களா? பண்ணலையா? பண்ண முடியுதா இல்லையா? அப்போ அவங்க என்னமோ ஒரு சிஸ்டம், ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு ஐடியா வச்சுருக்குறாங்க. நாம் அவங்க லெவலுக்கு பண்ணுறாங்க. நம்ம லெவலுக்கு ஏதோ ஒன்று பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பண்ணுவோம், பண்ணலாம்ல, செய்யலாம். அதனால் நீங்கள் எப்பயுமே டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். அதனால் நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்கு இப்போ இருக்கிறத பற்றி வருத்தப்பட தேவையில்லை. இதுதான் இருக்குதுன்னா இருக்கிறத நிதர்சனமாக ஏற்றுக்கும். இதிலிருந்து என்னை நான் மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது தான் செயல்மாற்றம். செயல்மாற்றம் மட்டும்தான் நமக்கு ஒரிஜினலான வளர்ச்சிக்கான வழி. மற்றபடி ஜோசிக்காக சொல்கிறது, நேரம் வர்றது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறதெல்லாம் சைடு ட்ராக்ஸ். அதெல்லாம் நிச்சயமாக உதவி பண்ணுமான்னு நம்மளால் சொல்ல தெரியாது. ஆனால் இது 100% நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நேற்று என்ன பார்த்தோம்? பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தோமா? என்ன பார்ட் ஏ அப்படின்னு என்ன சொல்லி பார்த்தோன்னா, இங்கே என்னுடைய முயற்சி இல்லாமல் என்ன பண்ணுறது, எண்ணமோ உணர்வோ வெளிப்பட்டது இந்த அறிவு தெரிந்து கொள்ளுது. தெரிஞ்சு கொண்ட இந்த அறிவால் இந்த மனசுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இந்த அறிவு புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம்?
ஞானம். இது எது புரிஞ்சுக்குது? அறிவு புரிஞ்சுக்குது. இந்த அறிவுக்கு மனசுக்குள்ள வேலை இல்லைன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிச்சு. இப்போ இந்த அறிவு வச்சு என்ன பண்ணுது? எனக்கு என்ன வெளியில் வேலையோ அதுக்கு என்ன பண்ணுதுங்க? சிந்தனை பண்ணி செயல் செய்யுது. ரைட்டா? செயலுக்காக சிந்திக்கிறதுக்கு பேர் மட்டும்தான் என்ன? திங்கிங். ஏதாவது நீங்கள் செயலுக்காக யோசனை பண்ணீங்கன்னா அதுதான் திங்கிங். வெறுமனே உங்களுக்குள்ளேயே நீங்கள் போட்டு யோசிச்சுட்டு இருந்தால் அதெல்லாம் என்ன? அவ்வளோதான். ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்ஷனுக்காக உங்கள் பிரெயினை யூஸ் பண்ணி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்னங்க? திங்கிங். அதெல்லாம் விட்டுட்டு சும்மா உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வந்து அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமா இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு இதெல்லாம் என்ன? ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து கோடு போட்டுருணும். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் எனக்கு வேலையே இல்லை. எனக்கு வேலைன்னா வேலை செய்யணுமா அதுக்கு யோசனை பண்ணுவேன். வாக்கிங் போகணுமா அதுக்கு அலாரம் வைப்பேன், எந்திரிப்பேன். நான் சொல்கிறது ஃபுட்டா இதுக்கு இதெல்லாம் தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. நீ தான் எந்திரிக்க மாட்டேங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல மூடி விட்டுருவோம். சொல்கிறது அந்த மாதிரி நாம் வந்து ஒரு பிரிச்சுக்கிட்டால் தான் நாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறவே முடியும். அப்போது இந்த வெளியில் வேலையை நம்ம தான் அது வந்து தானாக நடக்குதா நாமளா செய்கிறதா? இந்த அறிவு வச்சு செய்கிற வேலையெல்லாம் தானாக நடக்குதா நாமளா செய்கிறதா? நாமளா செய்கிறது. நம்மளை வந்து ஒரு சிற்பி மாதிரி வடிவமைக்க வேண்டிய பொறுப்பு யாரை சேர்ந்தது? கருங்கல்லாக இருக்கிற நம்மளை அழகையான சிற்பமாக மாற்றிக்க வேண்டியது எது? இந்த அறிவு தான் வந்து உளி. ஓகேவா? செயல் வந்து என்னது? இந்த அடிப்பாங்க சமட்டியா சுத்தியா? அது இந்த அறிவை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒளியை செதுக்கணும்னு நம்ம என்ன ஆயிடுவோம்? கருங்கெல்லாம் இருக்கிற நம்ம சிலையாக மாறிடலாமா? இப்போ நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கேள்வி பதில் இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் நம்ம என்னங்கிறது வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாமல் எதுவே ஆகிட்டாலும் கூட நம்ம என்ன பண்ண முடியாது. என்ன ஃபீலிங் வந்துட்டாலும் யாரோ கூடுறவங்க போயிட்டாலோ எது ஆகிட்டாலோ நம்ம என்ன பண்ண முடியாது. அதுக்கு வர்ற எமோஷன்ஸுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு செய்கிறது மட்டும்தான் நமக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோமா? சரி, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட வாட்டி இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம சந்திக்கிறது யாருக்குன்னா, மனதின் இயக்கத்தை பற்றி நாம் இப்போ புரிஞ்சுருக்கோமா புரியலையா? நல்லா புரிஞ்சுருக்கோம். இப்போது நான் மனசனோட இயக்கம்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எது தாட்டு திங்கிங்கு எல்லாம் எனக்கு புரியுது. ஆனாலும் கூட எனக்கு வந்து சில பேட் ஹேபிட்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது ஓசிடி நான் வந்து இப்போ அது வந்து அந்த நோய்க்கு வந்து முத்திரை குத்தலை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதுக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் டேர்ம்ஸில் அப்படி ஒரு பேர் வச்சுருக்குறாங்க. ஓசிடினா என்ன சுழற்சி நோய் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. பைபோலார் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பைபோலார் டிசீஸ்னால் என்னன்னா, மூடு வந்து மனநிலை இருக்குல்ல, மூடு ஒருக்கா வந்து பயங்கரமாக பீக்கில் இருக்கும், உச்சத்தில் இருக்கும். அடுத்த ஒரு வாரம் வந்து அப்படியே அந்த டோட்டலாக மைனஸில் கிடக்குது. சொல்கிறது உங்களுக்கு இப்படி. அப்புறம் வந்து ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃப்யூச்சர் ஃபியர் எதிர்கால பயம், என்ன எனக்கு ஆகுமோ அப்படின்னு நினச்சிக்கிறது. அப்புறம் மென்டல் டிப்ரெஷன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே இப்படி லாக் ஆகிடும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த பேரெல்லாம் கண்டு நம்ம என்ன ஆகிடக்கூடாது. பேரெல்லாம் கேட்டு நம்ம பேனிக் ஆகிடக்கூடாது. அப்படி தான் சொல்லுவாங்க. இது என்னன்னா, மாவு ஒரே மாவு தான். மொத்தமாக ஊற்றினா அதுக்கு பேர் என்ன? இல்லை, இட்லி பானையில் ஊற்றினா இட்லி. கொஞ்சம் மொத்தமாக ஊற்றினா ஊற்றப்போம். அதுலேயே கொஞ்சம் மெலிசாக ஊற்றினா அதுக்கு பேர் பேப்பர். நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றினா நெய் ரோல். கொஞ்சம் ஆனியன் போட்டால், கொஞ்சம் மசாலா வச்சா மாவு. இந்த தோசை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணிடுவோம்? நான் வந்து பைபோலர் டிசீஸுங்க, நான் வந்து ஓசிடிங்க, நான் வந்து அதுங்க இதுங்க அப்படின்னு நாம் என்ன பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாருக்குமே மனசு இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் அறிவு இருக்கா இல்லையா? இதில் ஏதாவது குழப்பம் இருக்குதா? அவங்களுக்கு மட்டும் நான் வேணா வேற யார் சாப்பிட்றான்
வேற வேற்று கிரகத்தில் இருக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி இவங்க முத்திரை குத்துனதுனாலே நாம் என்ன பண்ணிடுறோம், எனக்கு ஓசிடியான். இந்த பிள்ளைங்க சொல்லுவாங்கள்ல, எனக்கு காய்ச்சலாம். பிள்ளைங்களே சொல்லுவாங்க, நீங்கள் சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, எனக்கு காய்ச்சலாம் அது அப்படின்னு அந்த குழந்தைய சொல்லும். அப்படின்னு என்ன, அவங்க யாரோ சொன்னதை வச்சுக்கிட்டு அது என்ன சொல்லுது, வீட்டில் சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, உனக்கு காய்ச்சலே, நீ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன உடனே யாராவது சொன்னா எனக்கு இன்னைக்கு காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லுமோ சொல்லாத. அதுக்கும் நான் ஓசிடிங்கிறதுக்கும் நான் மென்டல் டிப்ரெஷனுங்கிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசமும், டாக்டர் ஏதோ சொல்லிட்டாங்கிறதுனாலேயே நாம் அதுதான் நமக்கு இப்படி தான் நாம் என்ன பண்ணிக்க தேவையில்லை, தெரியாமல் நம்ம அப்படி தான் முத்திரை குத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் நம்ம மனசுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அறிவுனா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்னுடைய வளர்ச்சிக்கு நான் தான் காரணம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட வாட்டி இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் தரணுமா? தேவையே இல்லை. நாம் என்னன்னா, சரி இப்போ நான் கேட்குறேன், ஒரு டாக்டருக்கு மனசு எப்படி செயல்படுதுன்னு ஒரு சைக்காலஜிக்கலி தி பெஸ்ட் டாக்டர் அவர் பிஹெச்டி பண்ணியிருக்கிறார். அவருக்கு அப்படின்னா அப்புறம் என்ன அர்த்தம், சைக்காலஜிக்கல் பாடத்தில் அவர் வந்து ஒரு நிபுணத்துவம் மிக்கவர் வச்சுக்குவோம். அவர் வந்து மனசு எப்படி செயல்படுதுன்னு கேட்டால் அவரால் பதில் சொல்ல முடியுமா? அதாவது அவர் படித்த பாடத்தில் என்ன கேதர் பண்ணாரோ அதைத்தான் அவர் சொல்லுவாரை தவிர, நாம் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு சொல்ல தெரியுமா? மனசு, அறிவு. நான் வந்து டாக்டர் குறைவாக சொல்லலை, இதோட மீனிங் வந்து டாக்டர் வந்து கம்மின்னு சொல்கிறதுக்கு சொல்லலை. டாக்டர்ஸ்களை இந்த பாடம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுங்கிறது தான் இப்போ நான் இங்கே வலியுறுத்துறேன். இப்போ டாக்டரே ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கிங்க, பேஷண்ட்டை வந்து என்ன பண்ணுவார், நீ உனக்கு அப்படி, நீ இனிமேல் இப்படி தான் அப்படின்னு சொல்லாமல், இதுக்கெல்லாம் பயப்படாதப்பா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை போய் நீ பெருசாக எடுத்துக்காதுன்னு சொன்னாவே பேஷண்ட்டுக்கு பாதி என்ன ஆகிடும். இப்போ நம்ம ஒரு நான் வந்து இங்கிலீஷ் மோசம், சித்தா சிறப்பு, அது இது அப்படின்லாம் நான் விமர்சனமே பண்ணேன். எல்லாமே ஒவ்வொரு கட்டத்தில் தேவைப்படுது. ஒரு 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 வழியே இல்லாத காலகட்டத்தில் நம்ம இங்கிலீஷ் பார்க்குறோம், ஒரு எமர்ஜென்சிஸ் கேஸுக்கு நம்ம இங்கிலீஷ் பார்க்குறோம். அது மிஸ்டேக்குன்னு தான் சொல்லலை, எல்லாமே ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஒன்று தேவைப்படுது. அதனால் யாரையும் குறைவும் சொல்லலை. சித்தா டாக்டர்னாலும் தெரிஞ்சுக்கணும், எவரிபடி இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து பேஷண்ட்டுக்கு கைடு பண்ணுற முறை எப்படி இருக்கும். இப்போ ஒரு டாக்டர் வந்து உனக்கு ஓசிடி வந்துடுச்சு, நீ வந்து காத்தால 3 மாத்திரை சாயந்தரம் 3 மாத்திரை சாப்பிடணும்னு எழுதி கொடுத்துறாருன்னு வச்சுக்கிங்க. அவர் பண்ணிக்கிற மருத்துவம் எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். அவர் பண்ணிக்கிற மருத்துவம் எதுக்கு? உடம்புக்கு. மனசுக்கா உடம்புக்கா? உடம்புக்கு. என்ன சொல்கிறோம் நம்ம, எனக்கு ஆயிடுச்சுன்னா சார் கை காலெல்லாம் அப்படியே உதறது, வெட்டன்னு நடுங்குது, என்னமோ ஒன்று ஆகுதுன்னு சொல்கிறோம். அவர் எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு? படபடப்புக்கும் பதட்டத்திற்கும் நடுக்கத்திற்கும் தான் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரே தவிர இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு தான் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரா இல்லை இந்த பிரெயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரா? நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அவர் எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு? இதனால் ஏற்படுத்தப்பட்ட எஃபெக்ட்டுக்கு தான் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரே தவிர இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலை. அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? இதனால் ஏற்பட்ட பாதிப்புக்கு தான் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. இதனுடைய பாதிப்பு எங்கே ஏற்படும்? உடம்புல தான் ஏற்படும். மனசில், அதாவது அறிவுக்கு சொல்கிறோம், அறிவோ மனசில் வச்சுக்க, மனசில் ஏற்படுற பாதிப்பு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்? உடம்புல தான் ரசாயன மாற்றம் ஆகிடும். அவர் வந்து ஏற்பட்ட ரசாயன மாற்றத்துக்கு தான் அவர் என்ன கொடுக்குறாரு? மருந்து மாத்திரைகளே கொடுக்குறாரு. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது எஃபெக்ட்டுக்கு தான் மருந்து தராரோ தவிர இதுக்கு சரி பண்ண வேண்டிய இடத்துல அவர் மருந்தே தரம், ஏன்னா அவருக்கு அது தெரியாது. அப்படி ஒரு பாடம் இதுவரையிலும் இல்லைங்க. இதுவரையில் அப்படி ஒரு பாடமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் எத்தனையோ சைக்காட்ரிக்கல் டாக்டர்கிட்ட கூட பேசிட்டேன். எதுக்கு இதை இவ்வளோ தான் அனைத்தும் திருத்தமாக சொல்கிறேன்னா, இப்போ வந்து என் ஃபோனில் ஒரு மெசேஜ் கூட இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். அந்த டாக்டர் வந்து என்கிட்ட முந்தானத்தை நான் பேசிட்டு தான் வந்தேன். அப்போ சொன்னார், என் பேரையே சொல்லி நீ சொல்லுன்னு சொன்னார். அந்த டாக்டரோட பெருந்தன்மை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். டாக்டர் நமச்சிவாயம், எம்டி டிசிஹெச். அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தைகள் நல மருத்துவர். அவர் வந்து எம்டி பண்ணியிருக்கிறாரு. இங்கே விழுப்புரத்தில் அவர் தான் சீனியர் டாக்டர் குழந்தைகள் நல மருத்துவர். ஓகேவா? வயசு வந்து 84.
ஓகேவா, அட்மோஸ்ட் சீனியர் பர்சன். அவர் என்ன சொன்னார், 45 ஆண்டு காலமாக எனக்கு வந்து ஓசிடி, ஏன்னா அவர் டாக்டருங்கும் போது அப்போ அவங்களுக்கு எல்லாமே படிச்சிருப்பாங்கல்ல, இந்த இதுக்கெல்லாம் பண்ணும்போது 45-50 வருஷமாக எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார், அவருக்கே ஓசிடி. உடனே அதுக்கு நம்ம முத்திர போய் அவருக்கு ஏதோ என்ன பண்ணதுன்னு தெரியல, அவங்க டாக்டர் சொன்னது தானே அவங்களும் நம்பி ஆவாங்க, அவங்க அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கே அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. எங்கே வேர்ல்டு வைஸ் எங்கே சைக்காலஜிக்கல் இருக்குதோ எல்லாமே போயிடறாரு, பார்க்குறாரு, வராரு, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ரைட்டா, பண்ணிட்டு வந்துட்டு கடைசியாக எதுவும் அவருக்கு மாத்திரை மருந்துகள்லாம் சாப்பிட்டு எதுவுமே அவருக்கு என்ன பண்ணலை, ஒரு சொல்யூஷனை தரல. நான் சொல்கிறது புரியுங்களா, ஒரு சொல்யூஷனை தரல. அப்போ என்ன பண்ணுறாரு, என்ன தான் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது தற்செயலாக நம்ம ஓசிடி பற்றி பேசின ஒரு டாக்கை வந்து அந்த டாக்டர் கேட்குறாரு. நம்ம பேசியிருக்கிறோம் இல்லையா, நம்ம இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் இருக்கும். அப்போ ஒரு டாக்கை வந்து அவர் கேட்குறாரு. கேட்டவுடனே அந்த டாக்டருக்கு என்ன வந்து, இவ்வளோ நாள் நாம் வந்து இப்படி ஒரு கோணத்தை நம்ம என்ன பண்ணல, நமக்கு இப்படி ஒரு இருக்குதுங்கிறதே நமக்கு தெரியலங்கிறத அவர் ஃபஸ்ட்டு டைமாக வந்து ரியலைஸ் பண்ணுறார். ரியலைஸ் பண்ணிவிட்டு, இருந்தாலும் நாம் ஒரு டாக்டர் இல்லையா, நம்மளால் அப்படி இறங்கி டக்குன்னு தன்னுடைய இதெல்லாம் விட்டுட்டு ஒத்துக்க முடியுமா, முடியாதல்லவா. அதனால் என்ன பண்ணுறாரு, எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் இதெல்லாம் சொல்ல ரியலிட்டிக்காக இப்போ நான் இதை அவர்கிட்ட பேசிட்டு தான் சொல்கிறேன். நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் தம்பி, ஏன்னா நான் வந்து தெரியாதனமாக எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன், 45 வருஷமாக கஷ்டப்பட்டேன். நீங்கள் வந்து தாராளமாக சொல்லுங்கள். என்ன லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு, நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருக்குறாரு, லெட்டர் பேரில் எழுதி கொடுத்துருக்குறாரு. நான் ஓசிடியிலேருந்து என்ன ஆகிட்டேன், ஃப்ரீ ஆகிட்டேன், நல்லா ஆகிட்டேன்னு எழுதி கொடுத்துருக்காரு லெட்டரில். அவர் சொல்கிறாரு. அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு அவர் என்கிட்ட எப்படி தொடர்பு கொண்டார், நான் வந்து விருதுநகர் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன், தன்னை வந்து நமச்சிவாயம்னு சொன்னாரோ தவிர தன்னை யாருன்னு சொல்லிக்கல, டாக்டர்னு சொல்லிக்கல. என்கிட்ட பேசுகிறாரு. நமக்கு அவர் என்னென்னா ரொம்ப டெக்னிக்கல்லாம் பேசுகிறார், சும்மா சாதா எனக்கு இப்படி இருக்குதுங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் பேசுனதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் கேட்டேன், இது என்ன பண்ணுன்னா நாம் அதுக்கு வந்து எனக்கு வந்து அவர் டாக்டருங்கிறத என்னுடைய பார்வையில் தெரியாது, கேட்குறாரு. நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்கிறோமோ என்னுடைய டேர்ம்ஸ் அதுதான். நாம் வந்து பேச அவர் வந்து 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவை அடுத்தது இந்த டைமில் கேட்டு பேசுகிறாரு. பேச அவருக்கு என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா, இது என்ன இந்த பேசிக்காக அறிவு என்ன, மனசு என்ன, எது ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம டாக்கெல்லாம் அடுத்தது எல்லாமே அனுப்பிச்சி விட்டேன், எல்லாமே கேட்குறாரு. நல்ல நாலேஜ் இருக்கிறதுனால கிராஸ் பண்ணிட்டார். அவர் சொல்கிறாரு, நான் செய்கிற வேலையை திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் தான் அவருடைய கம்ப்ளைண்ட். என்ன ஒன்று அப்புறம் தான் 2வது தான் சொன்னார், அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு கூப்பிட்டு வராங்க அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மருந்து எழுதிட்டு வரோம், என்னன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணி மருந்து எழுதிட்டு வரோம். உடனே சொல்லுமா எழுதுனது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு எது கேட்கும், இந்த அறிவு கேட்டோன்னே என்ன பண்ணுவாராம், எழுதுனது சரிதாங்கிறத செக் பண்ணுவாராம். 1 2 3 4 கரெக்டாக எழுதிட்டேன் வச்சுட்டு மறுபடியும் இந்த அறிவு விடாதான், எழுதுனது சரியாக போச்சான்னு செக் பண்ணுவோம். ஒரு டிக் பண்ணுறது எதுக்கு, நான் சரியாக தான் எழுதிக்கிறேங்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, ரீசெக் தான் டிக்கு. இந்த மைண்ட் அப்பயும் என்ன ஆகுங்க, திருப்தி அடையவில்லை. உடனே என்ன சொல்லுதான், செக் பண்ணிட்டியான்னு பச்சை கலர் பேன் எடுத்து வரான். ரைட் சும்மா புள்ளி வைக்கிட்டு வைக்கிறது. என்னாச்சு, செக் பண்ணிட்டேன்னு மறுபடியும் கேட்குறேன். அப்போ என்ன பண்ணுவார், ட்ரை பேஷண்ட்டு குழந்தைய கூப்பிட்டு வந்தாங்க. 5 நிமிஷத்தில் என்ன அந்த பாப்பாவுக்கு சளியோ இருமலோ என்னவோ மருந்து 5 நிமிஷத்தில் அது என்னன்னு சொல்லிச்சு, மருந்தெல்லாம் எழுதி முடிச்சிட்டார். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன வந்துச்சோ அதுக்கு மருந்து எழுதினார், மேட்ரு அதோட க்ளோஸ்டு. அது சரியாக எழுதிக்கிறோமா அப்படின்னு ரீசெக் பண்ணது பற்றியா, அது மட்டும்தான் ப்ராப்ளம். அது ரீசெக்னா அது அங்கே என்ன இல்லை, ஒரு திருப்தி இல்லை, நான் சரியாக தான் செஞ்சிருக்கல அப்படின்ற ஒரு திருப்தியின்மை தான் மறுபடியும் அந்த வேலையை செய்ய வைக்குது. இல்லை தப்பாக போயிடுவோம், நான் ஏதாவது அசால்ட்டாக விட்டு அது ஏதாவது பிரச்சனையே ஆயிடுமோன்ற ஒரு கில்ட்டு, பயம், இது ரெண்டும் தான் அவர் வந்து திருப்ப என்னது செக் பண்ண வைக்குது.
மருந்து எழுதுறதுக்கு 5 நிமிஷம், இந்த செக்கிங் எவ்வளோ நேரம்? 30 நிமிஷம் எடுத்துக்குவாங்க. 30 நிமிஷத்தில் எத்தனை பேஷண்ட்டை பார்க்கலாம்? நிறைய 6 பேரை பார்க்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் தான் பார்த்து அனுப்புவாராம். ஓடுது இல்ல, ஓடுது விட்டுற வேண்டியதானே. அதான் சரியாயிடுச்சு. இப்போ என்னன்னா அந்த சரியாயிடுச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போம். ரைட்டா? இப்போ 5 நிமிஷத்தில் முடிய வேண்டிய மேட்ரை அன்சாட்டிஸ்ஃபைடுனால என்ன ஆகிட்டு இருக்குது, திருப்தியின்மையினால அரை மணி நேரமாக நீளுது. புரியுதா? அது இல்லாமல் நான் தப்பாக செஞ்சுருவணும் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி அதுக்கு மேலே ஒரு பக்கம் நம்மளை என்ன பண்ணுது, ட்ரெயின் போட்டு விடாமல் என்ன பண்ணுது, குட்டிக்கிட்டே இருக்குது. இதுதான் பிரச்சனை. சொல்கிறது புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாரு, மருந்து தான் கரெக்டாக எழுதிட்டாரு, சரியா எழுதணுமான்னு மட்டும் என்ன பண்ணுது மனசு, அன்சாட்டிஸ்ஃபைடாக திருப்ப திருப்ப ரீசெக் பண்ணுது. புரியுதுங்களா? இதுதான் ஓசிடின்னு சொல்கிறது. இது அவருக்கு மருந்து எழுதுனதில் திருப்தி இல்லாமல் ஒரு வேலையை திருப்பி செய்கிறாரு, இன்னொருத்தருக்கு இன்னொரு வேலையை செய்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் 2-3 உதாரணம் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்கு சொல்லுங்கள். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறாங்க. அவங்க மேலே குடியிருக்கிறாங்க. ஒரு அம்மா, மக, ஒரு அப்பா, இவங்க ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அம்மா இந்த பொண்ணை பிடிச்சி ஏதோ ஒரு இதுக்கு திட்டி பிடிச்சி, நீ வேலைக்கே ஆக மாட்டாங்க ஏதோ ஒன்று சொல்லி அந்த அம்மா திட்டி வச்சு, இந்த பொண்ணு என்ன பண்ணுது, 20 வயசு அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இந்த கீழே ஹாஸ்பிட்டலில் இந்த ஊசிலாம் போட்டு அந்த நீடிலாம் எடுத்து ஒரு டஸ்ட்பினில் போடுவாங்க. இந்த நீடில் 20 நீடில் எடுத்து கையில் சச்சக்குன்னு குத்திங்க. பயப்படக்கூடாது, நான் சொல்கிறது இது நடந்தது தான் சொல்கிறேன். அப்போ என்னன்னா அந்த பொண்ணுகிட்ட இப்படி பண்ணிக்குது, ஓகேவா, இப்படி பண்ணிக்க. நான் எதுக்காகமா இப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டால், எதுக்கு பண்ணுச்சு, எங்கள் அம்மா திட்டுச்சு, எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால் யாரை டார்ச்சர் பண்ணிக்குது, அவங்க அம்மாவை போய் என்ன பண்ண முடியல, அவங்க அம்மாட்ட சண்டை போடுறதோ ஏதோ அது பண்ணுறதுக்கு தைரியம் இல்லையா, ஏதோ ஒன்றும் இல்லை, அதுக்குன்னு என்ன பண்ணிக்குது, அந்த பிள்ளையது தனக்கு தானே எடுத்து நீடில் 10 நீடில் என்னன்னே இதுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஏதோ ஒன்று என்ன பண்ணிச்சு, எடுத்து குத்திக்கிச்சு. அப்புறம் எடுத்து அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு பிடிங்கி போட்டாங்க, விட்டாச்சு. அந்த பொண்ணுக்கு ஒரு பிளட்டை பார்த்தா என்ன ஒரு மாதிரி ஒரு பயம், ஒரு ஆம்புலன்ஸு சத்தத்தை கேட்டால் ஒரு மாதிரி பயம், எங்கேயாவது ஒரு டெட் பாடியை பார்த்தா பயம், இப்படி நிறைய இஷ்யூன்னு வச்சுக்கிது. அதனால் என்னென்னா வீட்டில் இந்த அம்மா துணி துவைச்சி காய வச்சுருப்பாங்க, ஆம்புலன்ஸு ரோட்டில் அங்கே போகிற சத்தம் கேட்டால் இந்த துணியில் எடுத்து மறுபடியும் தண்ணியில் ஊற வைக்கிறது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த துணியில் என்ன ஆகிருக்கு, இந்த துணி காஞ்சிக்கிட்டு இருக்கிற துணி, இதில் என்ன ஆகுது, இந்த அம்மாவா கற்பிதமாக நினச்சிக்கிது ஏதோ ஒரு கிருமி என்ன ஆயிடுச்சு, துணியில் அட்டாக் ஆகிடுச்சின்னு இவங்களுடைய வெறும் சும்மா இவங்களுடைய கற்பனை தான். நான் சொல்கிறது உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? இவங்களுடைய இது எதுக்குன்னா, எப்படிலாம் இந்த மனசை பற்றிய புரிதல் இல்லைன்னா எப்படிலாம் லாக் ஆகிறாங்கன்னு உங்களுக்கு புரியறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இதை நான் உங்களை இப்படித்தான் நீங்கள் போகிறீங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை, இப்படிலாம் பாதிக்கப்படுது. எது புரியலன்னா பாதிக்கப்படுது. ஏன்னா இப்போ நம்ம எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சிருக்கோங்கிற அதனுடைய வேல்யூட்டி தெரியணும் இல்லையா, அதுக்கு சொல்ல வரேன். அதே மாதிரி எங்கேயாவது துக்க வீட்டுக்கு போய் போகிறதே இல்லை, போனாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்தோடனே என்ன பண்ணுறது, அதுக்கு மேலே போடுறது. ரைட்டா? யாராவது ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா இந்த அம்மா பிளேட்டில் மட்டும்தான் இந்த அம்மா சாப்பிடுவாங்க, தவிர வேறு யாருலேயுமே என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. வேறு யார் இது வந்தாலும் கழுவி எடுத்து வைக்கிறது, இந்த அம்மா சேர் தான் யூஸ் பண்ணுவாங்களோ தவிர இந்த அம்மா சேரில் வேறு யாரோ உட்காந்துட்டாங்கன்னா கூட மறுபடியும் ஒரு துணி எடுத்து துடைச்சிட்டு தான் மறுபடியும் போய் அவங்க உட்கார்றது, அதுக்கு சோப்புலாம் போட்டு கழுவுறது. நான் சொல்கிறது இப்போ என்னன்னா அதில் ஏதோ ஆயிரும்,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே என்ன உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள வந்து அவங்களாவே ஒரு நமக்கு இப்படி இருக்குது அப்படின்றது அவங்களுக்கே தெரியாம அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சும்மா சாதாரணமா இருந்த விஷயம் என்ன பண்றாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமா உரங்கரெல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய மனப்பிரச்சனையா ஒரு விஷயமா ஏதோ ஒன்று வளர்ந்து போயிடுச்சு. அதுக்கு வந்து டாக்டர்ஸ் என்ன பேர் வைக்கிறாங்க, ஓசிடி, பைப்போலார், ஏதோ ஒன்று. இது ஏன் நடந்துச்சுங்கிறதுக்கு நம்ம யாராவது அது ஏன் போய் எப்படியோ ஒரு காரணம் தெரியாமல் நடந்து போச்சு, அதை பற்றி மேட்டர் இல்லை. நடந்ததுக்கு இப்படி டாக்டர் பேர் வச்சிருந்தே இவங்களுக்கு உடனே என்ன ஆகுது, இவங்களுக்குள்ளேயே ரெண்டாக பிரிஞ்சிடுறாங்க. ஒரு விஷயம் என்ன, எது நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா, இந்த 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 சுத்தமாக இருக்கணும், இது எனக்கு டிஸ்டர்ப் ஆகும் இப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ஒரு உருவாக்கம் பண்ணி ஒன்று ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இன்னொன்று அவங்க இயல்பாக நம்மள மாதிரி இருக்கிறது. இப்போ சண்டை யாருக்குள்ள, மனசே வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிஞ்சுது. ஒன்று சரவணன் வச்சுக்கிங்க, சரவணன் வந்து சரவணனுக்கு அறிவு மனசு இருக்குது, இது ஒரு பகுதி. இன்னொன்று வந்து சரவணனை உருவாக்கப்பட்டது இருக்குது. இல்லை நான் சரியாக செய்யலை, நான் வந்து இது மிஸ்டேக்கு, ஏதோ ஒன்று. நான் அந்த ஓசிடிக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குது. இந்த சொக்கா போட்டால் மட்டும்தான் எனக்கு சக்ஸஸ் வரும் சொல்கிறது. எனக்கு இந்த சொக்கா போட்டு போனால் சக்ஸஸ்ப்பா. அதனாலேயே நிறைய பேர் ஒரே அந்த மாதிரி இதையே தேர்ந்தெடுக்கிறது. அதேமாரி 7 ஸ்டெப், எதுனாலும் 7 ஸ்டெப் வச்சுனா தான் எனக்கு சரியாக வரும். இப்படி வந்து அதுக்கு வந்து காரணம் வந்து சொல்லி மாளாத முடியாத மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. சாமி கும்புறதுல எத்தனை பேருக்கு எத்தனை டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க தெரியுமா? சாமி கும்புறது எதுக்கு, கடவுள்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் கும்புறோம். அதில் என்ன ஆயிடுறாங்க, கடவுள் தான் வழி, கடவுள் தான் வழின்னு ரொம்ப. இப்போ சாமி நம்ம எவ்வளோ நேரம் கும்பிட்டா நல்லது, என்ன ஒரு புது கேள்வியாக இருக்குது. சாமி நம்ம யூஸ்வலாக சாமி எவ்வளோ நேரம் கும்பிடுவோம், ஜென்ரலாக கேட்குறோம். காத்தால எந்திரிப்போம், குளிப்போம், போவோம், ஏப்பா எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கப்பா, நல்ல வாய்ப்பு எல்லாம் நல்லதாக உருவாக்கி கொடு, நல்ல வேலையை செஞ்சு கொடு, நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், தொழிலெலாம் நல்லபடியாக நடக்கணும். இவ்வளோ தானே சாமி கும்பிடுறது. இதுக்கு மேலே வேறு எதாவது இருக்கா? இவ்வளோ சாமி கும்பிட்டா தப்பா? இது ரைட்டு. உள்ளே போய் சப்பனம் போட்டு உட்காந்து சப்பனம் போட்டு உட்காந்து நான் நல்லா இருக்கணும், அதாகும் இதாகும் ஒரு தடவை சொல்கிறது. ஒரு அரை மணி நேரம் முடிச்சுட்டு கரெக்டாக மத்தியானம் ஒரு அரை மணி நேரம், சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம், ராத்திரி ஒரு அரை மணி நேரம். இது என்ன அவருக்கு தெரியாதா என்ன பண்ணணுன்ட்டு? நண்பர்களே, ஜோக் இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்கிட்ட பேசினதை தான் சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கு தெரியாதா? நிஜமாக அவங்களுக்கு வந்து அது தெரியல. அவங்க ஏதோ எப்படியாவது நம்மளை காப்பாற்றுறது தான் அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே அவங்களே வந்து ஒரு சரியான ஒருத்தர் ஒரு 50%ம் மீதி 50% யாராக இருக்கிறாங்க, இந்த பிரச்சனைக்குரிய ஒரு பகுதியாக மாறிடுறாங்க. சண்டை யாருக்குள்ள, இந்த நல்லா இருக்கிற பகுதிக்கும் இந்த சரியில்லைங்கிற இந்த 2 பகுதிக்கும் நடக்கிற சண்டை தான் சண்டையே. இதுக்கு பேர் தான். இதனால தான் அவங்க என்ன ஆகிறாங்க, எல்லாமே நல்லது சார், ஆனால் ஃபெயில் ஆகிடும் சார், நல்லாவே தெரியுது சார், ஃபெயில் ஆகிடும் சார், தெரியாமலாம் இல்லை சார், நல்லா எனக்கு அறிவுலாம் நல்லா தெரியுது, ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, பண்ணவே முடியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் அந்த சாமி கும்பிட்றது. சொன்னல இன்னொரு அம்மாவோட நிகழ்வு. அந்த அம்மா வந்து கிருஷ்ண பக்தை. அப்படின்னா என்னென்னு, கிருஷ்ணர் கிருஷ்ணர் ஹரே கிருஷ்ணான்ற மாதிரி அப்படி ரொம்ப டெப்த்தாக போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, கிருஷ்ணர் மேலே ஓவராக போயிட்டதுனால கிருஷ்ணரே நியூடாக இருக்குது. அந்த அம்மாவுக்கு அப்படி தோணும். நான் சொல்கிறது உங்களுக்கு, கிருஷ்ணர் நியூடாக இருக்கிறாரு, கிருஷ்ணர் தன்னோட உடல் சேர்க்கை பண்ணுற மாதிரி தோணும். நான் சொல்கிறது உங்களுக்கு இது எல்லாமே என்ன, மன பிரம்மை, கற்பனை. ஆனால் இது அந்த அம்மாவை பொறுத்த மட்டும் அந்த அம்மா நிஜம்னு நினைக்கும். இதுதான் பிரச்சனை. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு தம்பி, அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப, நான் தம்பிகிட்ட பேசிப்பேன், ரொம்ப நல்லா இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனியை நல்லா நிர்வாகம் பண்ணுறாங்க. அவருக்கு இதே மாதிரி பக்தியில் போய் என்ன பண்ணிட்டாரு, சாமி கும்பிட்றதுன்னா வண்டி ஓட்டுறாருனா கூட இப்படி ஒரு கோயிலை பார்த்தாருன்னா நிறுத்தி இப்படி கும்பிட்டு
இங்கேருந்து வண்டி போகாட்டி எங்கெங்கெல்லாம் போடுறதோ அங்கெங்கெல்லாம் நிறுத்தி நிறுத்தி கொண்டுறோம். அது அப்படி ஒரு அடிக்ஷன், பயம் ஆயிடுச்சு. வண்டியிலேருந்து கையிட்டு விட்டு இருக்கிறவங்களாம் பயமாகிட்டே நல்லபடியாக ஓட்டுறா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. இது சிரிப்புக்கு இல்லை, அவருடைய கஷ்டம் எனக்கு தெரியுது. ஓகேவா, இப்படி பண்ணுறாரு. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாருன்னு சாமி கிட்ட சொல்லி சொல்லி சாமி கேட்கலன்னு சொல்லிட்டு சாமி மேலே என்ன வருது, கோபம் வருது. சாமி மேலே அப்படின்னு காரி என்ன பண்ணுறாரு, துப்புறாரு. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்புறம் ஒரு கட்டத்து மேலே யூரின் அடித்து சாமி மேலே அடிக்கிறாரு. இப்படி இருந்தார் அந்த தம்பி. இதெல்லாம் ஜோக் இல்லை, ரியலாக நடந்தது தான். அப்புறம் என்னன்னா அந்த தம்பியை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க என்னென்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறான்பா, எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா இப்போ இப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்க, இது நாம் வந்து நான் கொஞ்சம் ஃபார்மசி இந்த அனுபவம்லாம் தெரிஞ்சதுனால நம்மளால் இது என்ன பண்ணிக்க முடியுது, அவங்க எங்கே சஃபர் ஆகிருக்கிறாங்க, அவங்க மனசுக்குள்ளே தான் இந்த பாதிப்பு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால நாம் அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுறது வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். எனக்கே இதெல்லாம் தெரியலன்னா நான் என்ன பண்ணுவேன், நீ எதுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துரு வந்துடல, அப்படி தானே சொல்ல முடியும். அவங்களுக்கு தெரியாதுல்ல, வேறு எதுவும் தெரியாது. அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த டாக்டர்கிட்ட எதுக்கு நீ பாரு இப்படி தானே சொல்லுவாங்க. போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, உடம்பு பிரச்சனைக்கு மருந்து எழுதி தருவாங்க. இந்த கை கால் நடுக்கிறது, உதறது, ஆடுறது, எதுக்கோ ஒன்று ஒரு மருந்து எழுதி கொடுப்பாங்க. அது சாப்பிட்டா என்ன வரும், நல்ல தூக்கத்துக்கு மட்டும்தான். எல்லா சைக்காட்ரிக் மருந்தோட மொத்த கான்செப்ட் என்ன, தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இவங்க இப்போ நார்மலாக இருக்கிறத விட என்ன ஆகிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் அகர்வேட் ஆகிடுவாங்க. கொஞ்சம் தூக்கம் கெட்டு போச்சுனாவே, பொதுவாக தூக்கம் கெடுச்சுனாவே நமக்கு உடம்பு வந்து டிஸ்டர்ப். தூக்கம் கெடுச்சுன்னா அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்லீப்பிங் டேப்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, கம்பல்சரி எழுதி கொடுத்துருவாங்க. இவங்க தூங்கினாங்கன்னாவே இவங்க என்ன ஆகிடும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் சொல்லி என்ன பண்ணுவாங்க, காத்தால் யாராலையுமே எந்திரிக்க என்ன பண்ண முடியறதில்லை, முடியறதே இல்லை. ஒரு 6-7 மணிக்கெலாம் 8:30-9 ஆகும் சார் என்னால் எந்திரிக்கிறது. ஏன், மாத்திரையோட எஃபெக்ட். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போது இவங்களுக்கெல்லாம் வந்து நாம் வந்து இந்த புரிதல் என்ன செய்யுது. இப்போ நம்ம இதில் ஒரு வகுப்பில் கலந்துக்கிட்டவங்க கூட இந்த மாதிரி நிறைய பேர் சஃபர் ஆகிருக்கிறாங்க. அப்படி வந்தவங்க கூட எனக்கு ஒரு வழி கிடைக்காதான்னு தெரியாதவங்களுக்கும் நாம் இதை சொல்லி வச்சு புரிய வைக்க முடியும். அதுதான் இப்போ நம்ம இந்த இதோட சாரம். அதாவது உங்களுக்கு உடல் பிணி, உடல் கஷ்டம் கூட ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஒரு கால் அடிபட்டுச்சு, எலும்பு உடைஞ்சிச்சு, பிளேட் வச்சுட்டோம், கட்டு போட்டோம், வலி இருக்குது, இல்லைன்னு சொல்ல. நீங்கள் அதை மீறி நைட்டு என்ன பண்ணிடுவீங்க, தூங்கிடலாம். இவங்களை தூங்கவே விடாமல் இப்போ பிரச்சனை இவங்களுக்கெல்லாம், நமக்கெல்லாம் வெளியில். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? காலில் ஒரு எலும்பில் பிரச்சனை, கட்டு போட்டாங்க, அந்த வலி இருக்குது, அது இன்றைக்கி வலிக்குது, நாளைக்கு இன்றைக்கும் கொஞ்சம் குறையுது, நாளானைக்கு இன்னும் கொஞ்சம் இது, ஒரு 15 நாளில் ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகிடுது, நடக்க ஆரம்பிச்சிடறோம், ஒரு மாதத்தில் நடந்துடுறோம். இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து வெளியில் இருக்குது, நம்ம பண்ணிக்கிறோம். ஆனால் இவங்களுக்கு எங்கே பிரச்சனை, இங்கேயே வந்து 2 பகுதியில் பிரச்சனை. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? சண்டை இங்கே 2 பேருக்குள்ளே தான் சண்டை. ஓகேவா? இது என்ன பண்ணுன்னா இவங்களை நிம்மதியாக இருக்கவே விடுறதே. சதா வந்து செல்ஃப் டார்ச்சர் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. என்ன பண்ணிக்கிறது, இந்த சவுக்கெடுத்து ரோட்டில் ஒருத்தன் அப்படி சொல்லிட்டு தண்ணி அடிச்சுக்குவோம், பார்த்துருக்கீங்களா? காசு கேட்பாங்கல்ல. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யாரை வந்து சித்திரவதைப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா இவனுக்கு, ஏன்னா இவன் சொல்கிறத இவன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ என்ன புரியல. இவன் என்ன சொல்கிறான், என்னை யாருமே புரிஞ்சிக்கலீங்க, நான் என்ன சொல்கிறேன்னு யாருக்குமே தெரியலீங்க, நான் என்ன சொன்னாலும் அவங்க நான் என்ன கஷ்டப்படுறேங்கிறது அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குதுங்க. சொல்கிறது உங்களுக்கு என் கஷ்டம் யாருக்குமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், எல்லாம் எங்கேயும் நமக்கு வழி கிடைக்கலாம் என்ன பண்ணிக்கிறான், கடைசியாக சாட்டை எடுத்து அடித்துக் கொள்ளும்போது தன்னை தானே சித்திரவதை செய்து கொள்ளுகிறோம். செல்ஃப் டார்ச்சர் அப்படின்னு அதுக்கு பேர். நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிறது, நம்மளை நாமளே என்ன சிரமப்படுத்திக்கிறது, எல்லாம் நம்ம என்னென்ன சிதைக்கணுமோ சிதைச்சிக்கிறதுக்கு பேர் தான் செல்ஃப் டார்ச்சர். சரியா? இப்படி வந்து மனநோயில் ஒரு பகுதி இருக்குது. இது ஒரு கேட்டகரி, ரைட்டா? இன்னொன்று வந்து பேட் ஹேபிட் அப்படின்னு சொன்னேன். ரெண்டுமே வேறு வேறு இல்லைங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டும் ஒரே அடிப்படையில் தான் செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் நான் டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு
இம்பார்ட்டண்டான பதிவு, முக்கியமாக புரிஞ்சுக்கணுங்க தான் நம்ம சொல்லுவோம். பேட் ஹேபிட்னா என்னென்னா, எனக்கே தெரியும் சிகரெட் பிடிக்கிறது தப்பு அப்படின்னு. தெரியாதா எனக்கு? அறிவுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். ஆனால் என்ன பண்ண முடியாது, எல்லா விவரம் சிகரெட்டை தப்பை பற்றி ஒரு புஸ்தகம்லாம் படிச்சுட்டு கூட என்ன பண்ணுவோம், முடித்தோடனே வந்து ஒரு சிகரெட் எடுத்து பார்த்து வச்சுருவாங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி அதில் வந்து ஒரு அளவோடு இருக்கிறதுல, அதாவது என்ன, நாம் வேணும்னா எப்பயோ ஒரு விருப்பத்தின் பேரில் பிடிச்சிக்கிறதா இருந்தது போய் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும், அதுக்கு நம்ம என்ன ஆயிடுறோம், அடிமை ஆயிடுறோம். அதுக்கு பேர் தான் என்னங்க, அடிக்ஷன். எந்த ஒரு பொருளுக்கு நம்ம அடிக்ஷன் ஆகிட்டோமோ, அது ஃபோனுக்காக கூட இருக்கு. ஃபோனுக்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஃபோனு கையிலே வச்சுக்கிட்டு என் ஃபோன் எங்கே இருக்குன்னு கேட்பான். பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஃபோனே கையில் தான் இருக்கும், ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டு ஃபோன் எங்கன்னு கேட்பான். அப்போ அவன் என்ன, ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ஃபோன்லேயே இது பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் ஏதோ பண்ணிட்டு என் ஃபோன் எங்கம்மா, டேய் கையில் தாண்டா இருக்கு. இப்போ அப்படின்னு என்ன அர்த்தம், அதை மறக்கிற அளவுக்கு அதில் அடிக்ட் ஆகிக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் பிள்ளைகளுக்கு ஊட்டணுன்ட்டு நம்மளால என்ன பண்ணுறாங்க, சின்ன குழந்தை அது என்னன்னே அது நிற்க கூட முடியல. இது சின்ன குழந்தையால நிற்க கூட, அது வந்து இப்படி இது விரலை விட்டு, அது விரலை கூட நல்லா வரல, இப்படி பார்த்துக்கிறீங்களா இல்லையா? அது என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒன்று கண்ணில் இப்படி காமிச்சிடுறாங்க, அது என்ன வச்சு பூசுறாங்க, டப்புன்னு இதுக்கு காலில் போட்டு இருந்தாலும் ஒருத்தர் காமிக்கிறது, ஒருத்தர் உள்ளே பூசுறது ஒருத்தர். இப்படி தான் குழந்தைங்க ஊட்டுறாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்படி ரெடியாகி வர்ற குழந்தைக்கு என்ன மாதிரியான அறிவு இருக்கும்? அது எதையாச்சும் கேட்குமா? அட்டம் பண்ணுவாங்க, சாப்பிடவே மாட்டேன், அட்டம் கொடுக்காத. பசி எடுத்தா சாப்பிடாதா? அவ்வளோ தூரம் நமக்கு பொறுமை முதல்ல இருக்கா? ஏன் வேலை ஆகணும், டிவியில் 2 பாட்டா போடு, டப்புன்னு க்ளோஸ் பண்ணி எந்திரி. இதுதானே நாம் நினைக்கிறோம். நாம் முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்காக யார் இறங்கணும், அவனுக்கு விளையாட்டு காமிச்சு எதையோ ஒன்று பண்ணி, அவன் மொத்தமாக அவனுக்கு வந்து ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி சாப்பிடுவான். ஃபோனே பார்த்து தான் சாப்பிடணுங்கிறத அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியுமா? அந்த சின்ன குழந்தைக்கு அதெல்லாம் தெரியுமா? நம்ம வெளியில் கூப்பிட்டு போய் எங்கேயோ ஒரு நாயோ ஏதோ ஒன்று இருக்கிறத நேரம் காமிச்சா அந்த பிள்ளைங்க அது தெரியாமல் சாப்பிடாதா? சாப்பிட வைக்கலாம். அந்த எஃபர்ட்டை யார் செய்யணும்? வளர்த்த வேண்டிய பெற்றோரின் கடமை, குழந்தைங்களோட கடமை கிடையாது. ஏன்னா அதுக்கு தெரியாது. 14 வருஷத்தில் அது இன்னசென்ட் தான், அதுக்கப்புறம் தான் அதுக்கு அறிவு வளரும். அதனால் அதை செய்ய வேண்டியது பெரிய கடமை. இப்படி இந்த பேட் ஹேபிட்னு சொல்கிறது ஒரு பக்கம் வருது. என் அறிவுக்கெல்லாம் நல்லா தெரியுது சார், ஆனால் என்னை மீறி என்ன பண்ணிடுறேன், நல்லாவே புரியுது. ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது தப்பு, சிகரெட் குடிக்கிறது தப்பு, ஃபோன் பார்க்குறது தப்பு, தேவையில்லாமல் செக்ஸ் சாட்டு அது இதுன்னு எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்பு. இதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. ஆனால் இது எல்லா வியாக்கியானமும் தெரிஞ்சு எல்லா ஆன்மீகமும் கேட்டாலும் எல்லாம் கேட்குறவர்களும் நல்லா இருக்குது. முடிஞ்ச வாட்டி என்ன பண்ணுறேன், கேட்குறதெல்லாம் ராமாயணம் மகாபாரதம் தான், செய்கிறது பூரா அயோக்கியத்தனமா. நமக்கே அது வந்து வெளியில் சொல்லலை, யாருக்கு சொல்லுது? செய்கிற என்னையே என்னை வந்து என்ன பண்ணுது, அதுக்கு பேர் என்ன, குற்ற உணர்ச்சி கொல்லுது. என்னடா படிக்கிற, என்னடா செய்கிற, ஆனால் என்னடா பண்ணுற. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீ படிக்கிறதெல்லாம் என்ன, செய்கிறதெல்லாம் என்ன, ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கே யாரை பிடிக்கல, எனக்கு என்னையே பிடிக்கல. எதனால்? பேட் ஹேபிட்னாலையும் எனக்கு இப்படி தான் பிடிக்கல. இந்த மனசில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னல, அவங்களுக்கு மட்டும் என்ன மகிழ்ச்சியாக இருப்பாங்களா? நான் எப்போ தான் இதிலிருந்து விடுபடுவோன்னு தெரியல. இதே எனக்கு சதா பிரச்சனையாக இருக்குது, என்னால் நிம்மதியாக வாழவே முடியல. அப்படிங்கிறதும் ஒன்று தான், இதிலிருந்து எப்படியா நான் விடுபட்டா இருப்பேங்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இதுதான் வந்து 2 பேரும் சந்திக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இவர் எப்படியாச்சும் இதிலிருந்து மீண்டு வந்துட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறாரு, இவர் இந்த பழக்கத்துலேருந்து எப்படியாவது விடுபட்டு நான் நார்மலானா நல்லதுன்னு நினைக்கிறார். 2 பேரும் சந்திக்கிற புள்ளி ஒன்று தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது யாருக்கு வேலை செய்யும் அப்படின்னா, மனசோட இப்போ நம்ம சொல்கிற டெக்னிக், இப்போ நம்ம சொல்கிற ஒரு வழிமுறை சொல்லித்தர போகிறோமில்ல, அது யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, யாரெல்லாம் மனசோட இயக்கத்தை புரிஞ்சிருக்கிறாங்களோ
அவங்க ஒரு பேட் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கோ ஒரு மனப்பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கோ ஓசிடியெலாம் பேரை மறந்துடுங்க, ஏதோ ஒரு மனப்பிரச்சனை இருக்கிறவங்களுக்கோ இது வேலை செய்யும். நார்மலாக இதை பற்றி தெரியாதவங்களுக்கு நாம் சொல்கிற விஷயம் புரியாது. ஏன்னா இப்போ என்னன்னா பாடம் படித்து இட்ட வாட்டி தான் அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியும். அப்படி தானே? பாடமே படிக்காமல் டைரெக்டாக ஸ்பெஷலுக்கு நம்ம போக முடியாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை நான் எப்படி என்னுடைய பேட் ஹேபிட்டுக்கு யூஸ் பண்ணலாம், என்னுடைய சைக்காலஜிக்கலான மனப்பிரச்சனைக்கு நான் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது தான் நம்ம சொல்லித்தர்ற டூல். அதனால் மனசு எப்படி செயல்படுதுன்னு தெரியாதவங்களுக்கு இதை அப்ளிகேஷன் பண்ணி கொள்ள முடியாது. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சிங்க. யாரு ஏன்னா இது எல்லாருக்கும் வேலை செய்யுமானா அதை ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். சரி, பேட் ஹேபிட்னாலும் ஓசிடினாலும் என்னத்தை செய்கிறோம்னா திரும்ப திரும்ப தப்புன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சு அந்த வேலையை திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு பேர் என்னங்க? இந்த ஆண்டு இந்த சிகரெட்டு, ட்ரிங்க்ஸு, ஃபோனு, வேறு செக்ஸ் சாட்டெல்லாம் இதுக்கு பேர் ஹேபிட்டுன்னு வச்சுருக்கோம். இந்த ஆண்டை வந்து இவங்க மனசுக்குள்ளே இவங்களை எப்படியோ இவங்களை சித்திரவதை பண்ணிக்கிறாங்க. அது நிறைய வகையில் இருக்குது. அதை பற்றி அதை ஆரம்பித்தா அதுக்கு 10 நாள் கிளாஸ் எடுக்கணும். அவ்வளோ வகையில் டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம சரியில்லை, நம்ம வேஸ்ட்டு, நம்ம ஒர்ஸ்ட்டு, நம்மளை நாமளே வந்து சரியில்லை, நம்ம குற்ற உணர்ச்சியில் மேல முடியாமல் இருக்கிறது இவங்க. இந்த 2 பேருக்குமான மையப்புள்ளி ஒன்று தான். இவங்களுக்கு தான் இந்த புரிஞ்சவங்களுக்கு தான் இது வேலை செய்யும். இந்த மாதிரி சஃபர் ஆகிருந்தாலும் சரி, இந்த மாதிரி பேட் ஹேபிட்லேருந்து விடுபடணுங்கிறவங்களுக்கு நாம் சொல்கிற இந்த அணுகுமுறையை நீங்கள் கையில் எடுத்து டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிலிருந்து ரிலீவ் ஆகலாம். இது எப்படின்னா ஒரு நாள்ல இருந்து இன்னைக்கு கேட்டுக்கிட்டோம் நாளைக்கு சரியாயிடுச்சுங்கிற அணுகுமுறை இங்கு பயன்படாது. ஏன்னா இது எவ்வளோ நாளுக்கு விஷயம், ஒரு நீண்ட காலங்கிறதுனால ஒரு நாளில் அதை வந்து சரி பண்ணுறதுங்கிறது. இப்போ என்னென்னா முதல்ல நம்ம வந்து மனசில் ஒரு ஐடியாலஜி, இது இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுதா, இதனுடைய செயல்பாடு இப்படி தான் இருக்குதாங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்ட வாட்டி அப்புறம் எனக்கு நான் எப்படி இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாங்கிறது தான் அடுத்த பாட்டு. புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நாம் எப்படி இதை அணுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீய பழக்கம்னு என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப என்னத்தை செய்கிறது, அதுலேருந்து வெளியே வராமல் அதையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஓசிடிங்கிறது அதையே விடுபட முடியாமல் எண்ண சுழற்சி நோய்னா என்னென்னா ஒரே எண்ணத்தில் லாக் ஆகி திரும்ப திரும்ப அதே எண்ணத்தை யோசித்து அதே சிந்தனையை சிந்தித்து அதே செயலை செய்யணும். இதுக்கு பேர் தான் எண்ணம். அதாவது என்ன சுழற்சின்னா அதுலேருந்து மேல முடியாமல் ஒரே இந்த செக்கு மாடு பார்த்துருக்கீங்களா? செக்கு மாடை கட்டி சுற்றுவாங்க. அது பார்த்தா காத்தாலேருந்து ராத்திரி வரலும் சுற்றிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும்? ஒரே இடத்துல. அந்த வட்டத்தை விட்டு அது என்ன ஆகிறதில்லை, வெளியே வருவதே இல்லை. தொடர்ந்து திருப்பி திருப்பி எதில் இருக்குது, அந்த வட்டத்துக்குள்ளேயே தான். ஆனால் ரொம்ப நேரம் பயணம் பண்ண மாதிரி இருக்கும். எங்கேயுமே அது என்ன இருக்காது, நகர்ந்தே இருக்காது. அப்படின்னு அவங்களுக்கு புரியுதா? இதுதான் செக்கு மாடுன்னு சொல்கிறோம். அது மாதிரி இந்த பேட் ஹேபிட்டோ ஓசிடியில் அவங்க என்ன ஆயிடுறாங்க, வெளியே வர தெரியாமல், வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு அதை பற்றிய மனசை பற்றிய புரிதல் இல்லாதனால அவங்க என்ன ஆயிடுறாங்க, இந்த விஷயத்திலேயே திரும்ப 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 என்ன ஆயிடுறாங்க, செக்கு மாடு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது நாம் இப்போ அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறோம். ஒரு செயல் என்பது எவ்வாறு நடைபெறுகிறது? ஜென்ரலான கேள்வி. ஒரு செயல்னால் அதில் என்னென்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு இங்கே தாட் வருமா? ஏதோ ஒரு இங்கே என்ன தாட்டுன்னு இல்லை, ஏதோ ஒரு தாட்டு ஃபஸ்ட்டு இங்கே வரும். வந்ததை இந்த அறிவு என்னன்னு தெரிஞ்சுக்கும். கரெக்டாக? தெரிஞ்சுக்கிட்ட அறிவு இதை பற்றி என்ன பண்ணும், ஆக்ஷனுக்காக திங்க் பண்ணும். திங்க் பண்ணி செயல் செய்யும். ரைட்டா? செஞ்ச செயல் சமுதாயத்தில் வந்து நல்ல செயலாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, குட் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பான செயலாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, பேட், சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நல்ல செயல்னா நான் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லிக்கிறோம். தப்புன்னா நம்ம நேரம் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? இதுதான் இருக்கிற. இப்போ என்னன்னு சொன்னோன்னா, தாட் எண்ணம் ஃபஸ்ட்டு வந்துச்சு. வந்த எண்ணத்தை நம்ம அறிவை கொண்டு நம்ம என்ன பண்ணோம், சிந்தித்தோம். அது திங்கிங். சிந்திச்சதுக்கு பிறகு என்ன பண்ணோம், செயல் செய்தோம். இது 3வது பார்ட். அதுக்கப்புறம் நல்லதோ கெட்டதோ, கெட்டதை எடுத்துக்கலாம், நல்லதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை இல்லையா, அதனால் விட்டுறலாம். கெட்டதை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். அதனால் அதுலேருந்து வெளியே வரணுங்கிறது தான் நம்ம முயற்சி. அதனால் எது பேடோ அதுலேருந்து வெளியே வர்றதை பற்றி சிந்திக்கிறோம். அது வந்து அதனால் ஏற்படுறது மனசில் என்னங்க, கில்ட்,
குற்ற உணர்ச்சி தான் ஏற்படுது. ஓகேவா? தாட்டு, திங்கிங்கு, ஆக்ஷனு, கில்ட். ஓகேவா? இது பார்த்தா இப்படி ஒரு வட்டம் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, அடுத்த பாயிண்ட் என்ன, எழுதிக்க வேணும், மைண்டில் வச்சுக்கிட்டாலும் போதும். எல்லாம் எல்லாம் ரெக்கார்டிங் நம்ம எல்லாமே கொடுத்துட போகிறோம், நீங்கள் திரும்ப வேணும்னு பார்த்துக்கலாம். தாட்டு, திங்கிங்கு, ஆக்ஷனு, கில்ட்டு. இதோட முடியுதானா? முடியல. இந்த கில்ட் இருக்குது இல்லை, இந்த கில்ட் மறுபடியும் எதை போய் கனெக்ட் பண்ணுது? சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த கில்ட்டு தான் வந்து எதை பண்ணுது? மறுபடியும் தாட்டோட இணைக்குது. தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு. தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு. தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட். இதுதான் வந்து ஒரு வட்டம். நம்ம சொல்கிறோம்ல செக்கு மாடு சுற்றுதுன்னு சொல்கிறதும் இந்த வட்டத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ரெண்டும் ஒரே அடிப்படையில் தான் செயல்படும். புரியுதுங்களா? இப்போது நாம் வந்து கிளாஸில் எல்லாம் கற்றுக்கிட்டோம். தாட்டில் நமக்கு வேலை இருக்கா இல்லையா? இல்லை. வெளியில் ஆக்ஷனுக்காக திங்க் பண்ணுறது மட்டும்தான் திங்கிங். வெளியில் செயலுக்காக திங்க் பண்ணுறது தான் திங்கிங். மித்ததெல்லாம் உள்ளுக்குள்ளேயே சும்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதும் தாட். செயலுக்காக சிந்திச்சா திங்கிங். சிந்திச்சதுக்கு அப்புறமேட்டு செயல் செஞ்சிட்டேன், பேடான செயலாக செஞ்சிட்டேன். அப்போ எனக்கு என்ன ஏற்படுது? அது நானாக கொண்டு வரேன்னா என்னுடைய முயற்சி இல்லாமல் தானாக வரணும். நாம் உருவாக்குறோமா தானாக வருதா? இப்போ சிகரெட்டு பிடிக்கக்கூடாதுன்னு நான் தீர்மானமாக முடிவில் இருந்தேன். பற்ற வச்சு வேணாம் 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 வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன், பற்ற வச்சுட்டேன், குடிச்சிட்டேன் வேகமாக. அதாவது என்ன, இங்கே என்ன, ஏன் அப்படி குடிக்கிறேன்? நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், அதில் ஒரு நிதானம் கூட கிடையாது. வேக வேகமாக குடிச்சிட்டு போட்டு தப்புன்னு காலில் என்ன பண்ணுறேன், மதிச்சிட்றேன். ரைட்டா? மதிச்ச உடனே என்னாச்சு, எவ்வளோ படித்தேன்ப்பா, கடைசியாக தோத்துட்டேன்ப்பா, ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆகிடுது? கில்ட். சொல்கிறது உங்களுக்கு புரியுது? இந்த கில்ட் வந்து நம்ம இந்த சிகரெட்டு குடிக்கிறவரும் தெரியாது, குடிச்சு ஆஃப் பண்ணோன்னே அது என்ன ஆகிடும், கைக்குன்னு எழுந்திரிச்சிடும். சொல்கிறது உங்களுக்கு புரியுது? எப்படி தாட்டு தானே வருதோ அந்த மாதிரி இந்த கில்ட்டுன்றது நேச்சராக எழுந்திரிச்சிடும். அதே மாதிரி தான் இந்த ஓசிடிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன நமக்குள்ளே இந்த வேலையை ஏதோ ஒன்று அது செய்ய சொல்லுது இல்லையா? இதை ஒரு பகுதி உருவாக்கிட்டோம்ல, ஒரு செடியை உருவாக்கிட்டோம்ல, இது என்ன பண்ணுறதுன்னு இது கேட்குது. உடனே இதை செஞ்சீங்கன்னா தான் திருப்தின்னு எது சொல்லுது? நம்முடைய மனசில் ஒரு பகுதியே இன்னொரு பகுதி என்ன சொல்கிறது, கமெண்ட் பண்ணுது, இதை நீ செய்யணும் அப்படின்னு ஆர்டர் போட்டோடனே வேணாம் 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 வேணாம், அப்புறம் யோசனை, அப்புறம் நம்மளை கடைசியாக ஒரு சாட்டையில் எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு தேவையில்லாத நம்மளை ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிட்ட வாட்டி அப்புறம் என்ன பண்ணுவோம், என்னைக்கு தான் இது வந்து நான் மீண்டும் நல்லா இருக்கணும் தெரியல அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன? கில்ட். புரியுதுங்களா? ரெண்டும் ஒரே டைமென்ஷனில் தான். தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு. இது வட்டம். இப்படி ஒரு அம்பு குறி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் இதுலேருந்து இது கனெக்ட் ஆகுது, இதுலேருந்து இது கனெக்ட் ஆகுது, இதுலேருந்து இது கனெக்ட் ஆகுது, இந்த சர்க்கிள் தொடர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, தீய பழக்கத்தையும் இந்த மனப்பிரச்சனைகள்னு சொல்லக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் அதை வந்து நேரடியாக நம்ம என்ன பண்ண முடியாது, வெற்றி கொள்ளுதல் என்பது நடக்கவே நடக்காது. இதுதான் யார் கண்டுபிடிச்சிருக்கிற ஃபார்முலா? யாருமே சொல்லித்தரல, நம்ம தான் புதுசாக கண்டுபிடிக்கிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இது என்னது, நியூ ஈவென்ஷன் ஃபார் எல்லா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்துக்குமான ஒரு சொல்யூஷன் நம்ம சொல்கிறோம். இதுவரை யாரும் சொல்லித்தரலிங்க, யாருமே சொல்லலை. நாம் தான் ஃபஸ்ட்டு தடவை கண்டுபிடிச்சி இதை வந்து யாருக்கு சொல்கிறோம், உலகத்துக்கே அர்ப்பணிக்கிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட், இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போது தாட்டுன்றது என்ன, அதில் நமக்கு வேலையே இல்லை. கில்ட்டுங்கிற பகுதியிலையும் நமக்கு வேலை இல்லை. புரிஞ்சுச்சா? இப்போ வந்து தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட் அப்படின்ற பகுதியில் தாட்டில் நமக்கு என்ன ஒர்க் இல்லை. திங்க் பண்ணி ஆக்ஷன் பண்ணுறதுல நாம் பொறுப்புன்னு வச்சுக்கிறோம். கில்ட்டுங்கிறதுலையும் நமக்கு பொறுப்பு இல்லை. இப்போ 4ல் நமக்கு என்ன, 2ல் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ணிடுறோம், விட்டுடுறோமா? ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுறோம். ஓகேவா? இப்போ புரிஞ்சுக்கிட்ட பாருங்க, நமக்கு அறிவுக்கே தெரிஞ்சாலும் அதை மீறி என்ன பண்ணுறோம், திங்க் பண்ணுறோம், ஆக்ஷன். அதுதான் இப்போ இருக்கிற மிஸ்டேக். இப்போ அதை தான் நம்ம என்ன பண்ணணுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிதானா?
இப்போ சொன்னேன் பேடு ஹேபிட்டை நேரடியாக பேடு ஹேபிட் தான் நான் இப்போ எதிர்ப்புற நேராக இப்படி வச்சு நான் என்ன பண்ண முடியாது, சண்டை போட முடியாது. இது ஜீவமணி வாலின்னு ஒரு ஸ்டோரி சொன்னாப்புல. அதுக்கு முன்னே பேடு ஹேபிட்டில் இருக்கிறவங்களுடைய நிலைப்பாடு எப்படின்னு சொல்லி, அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மனநிலையில் இருக்கிறவங்களோ, இந்த மனநிலை பிரச்சனை இருக்கிறவங்களோ, இல்லை பேடு ஹேபிட்டில் இருக்கிறவங்க நிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா, புதைச்சேற்றில் சிக்கியவனின் மனநிலை. புதைச்சேர்னா தெரியுமா உங்களுக்கு? அமலா ஒரு பாட்டத்தில் மெல்ல திறந்தது கதவா ஏதோ ஒரு படத்தில் கூட பாடிட்டே போய் புதைச்சேற்றில் சிக்கி அப்படியே கையெல்லாம் காமிச்சிட்டு உள்ளே போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்னன்னா, கீழே வந்து கம்ப்ளீட்டாக வந்து தட்டாது, ஆனால் வந்து கொலன்னு சேராக இருக்கும். நாம் தவறி அதில் விழுந்துட்டோம்னா, பொதுவாக நம்ம சேத்துல மாட்டினா என்ன பண்ணுவீங்க? வெளியே வர்றதுக்கு முயற்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்விம்மிங்கில் அடிக்கிற மாதிரி கை காலை ஆட்டுவீங்க. ஏன்னா இங்கே வந்து கீழே குடிமானம் கிடையாது. இல்லை, காலாட்டினா என்ன பண்ணுவீங்க? காலை ஆட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்விம்மிங் தண்ணியில் காலாட்டினா மேலே வந்துடுவோம், சேத்துல காலாட்டினா உள்ளே போவோம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம வெளியே வரலான்னு நம்ம பண்ணுற முயற்சிலாம் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? மேலே 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 நம்மளை என்ன அந்த சேத்துக்குள்ளே சேருங்கிறது தான் பேட் ஹேபிட்டு, இந்த மனநிலை பிரச்சனை. அதில் நம்மளை என்ன, நம்மளையே வந்து தலையை மூழ்கி எல்லாத்தையும் என்ன பண்ணிவிடும்? மூழ்கி அடிச்சிருது. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நாம் வந்து அதை எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நேற்று வாலின்னு ஒரு ஸ்டோரி சொன்னார். பேடு ஹேபிட்டு எனக்கு எதிர்ப்பு இருக்குது, நான் வந்து பேடு ஹேபிட்டு தான் வாலி நீங்கள் வச்சுக்கிங்க. நான் வந்து வாலியை நேரடியாக ஜெயிக்கணுன்ட்டு நான் என்ன பண்ணுறேன், போய் அவர்கிட்ட என்ன பண்ணுறேன், நானும் கத்தி எடுத்துகிட்டு போகிறேன், அவரும் கத்தி எடுத்துகிட்டு வராரு, ஃபைட்டுக்கு வராரு. அவர் வந்து என்ன பண்ணிக்கிறார், ஒரு ஸ்பெஷலான வரம் வாங்கியிருக்கிறாரு. என்னை எதிர்த்து யார் சண்டை இடுகிறார்களோ அவர்களின் சக்தியில் 50% சக்தி எனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வரம் வாங்கியிருக்கிறாரு. நான் 100%, நீங்கள் 100%, வாலி 100% வச்சுக்கிங்க. நான் என்ன பண்ணேன், அவர் எதிர்த்து சண்டைக்கு போன உடனே என்னுடைய 50% யார்கிட்ட போயிடும்? வாலிகிட்ட போயிடும். நான் எவ்வளோவா இருப்பேன், அவர் எவ்வளோவா இருப்பார்? என்னால் அவர் ஜெயிக்க முடியுமா? ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன ஆகிடுவேன்? தோற்று போயிடுவேன். யார் ஜெயிப்பான்? வாலி தான் ஜெயிப்பான். பேட் ஹேபிட் யார்? மனப்பிரச்சனைங்கிற ஓசிடின்னு சொல்கிறது யார்? அவரை நம்ம நேரடியாக சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? முடியாது. ரைட். இப்போ வாலியை வந்து வாலி வதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் புராணத்தை விட்டுருங்க, அதில் இருக்கிற பின்னாடி இருக்கிற சயின்ஸை மட்டும்தான் நம்ம எடுக்கிறதுக்கு போகிறோம். வாலியை வந்து ராமர் வந்து வில்வெத்தியில் மிகப்பெரிய வீரர் அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கீங்களா? நீங்கள் இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு ஸ்டோரின்னு கூட வச்சுக்கிங்க. ராமர் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் உள்ளே ஃபைட்டிங்கில் ரொம்ப அப்நார்மல் எனர்ஜிலாம் வச்சுருக்கிற ஒரு நபர். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு நபர் வந்து இந்த வாலியை வந்து வாடா ஒன்றை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நேராக எதிர்ப்புற வில்லு விட்டாரா? விடலை. ஏன்? ராமர் வந்து இப்போ எதிர்ப்புற போனார்னு வச்சுக்கிங்க. ராமருடைய ஸ்ட்ரென்த் நல்ல ஸ்ட்ரென்த்தான பர்சன்ஸ் தான். வாலிக்கு எதிர்ப்புற சண்டைக்கு போனார்னா என்ன ஆகிடுவார்? ராமருடைய எனர்ஜி 50% யாருக்கு போயிடும்? ராமரை வெறும் என்ன ஆகிடுவார்? 50 தான் இருப்பார். வாலி எவ்வளோ ஆகிடுவார்? ராமர் தோற்று போயிடுவார். புரிஞ்சுதா உங்களுக்கு? எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் அவனால் என்ன பண்ண முடியாது, நேரடியாக சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாரு, மறைந்திருந்து யாரை தாக்குறாரு? நேரடியாக தாக்க முடியாதனால ஒளிஞ்சிருந்து தான் அடிக்கிறார். ஒளிஞ்சிருந்து தான் வில்லு விடுறாங்க. இது வந்து ராமர் கோழை கிடையாது. அது வந்து கோழைன்னு அர்த்தமா? ஒருத்தர் இப்படி வர வாங்கியிருந்தா அவனை வந்து எதிர்த்து சண்டை போட்டு போகிறது முட்டாள்தனம். அவனை சாவடிக்குன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் சாவடிக்கணுமோ தவிர நேரடியாக சண்டை போட்டு தான் சாவடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன பண்ணுறாரு, மறைஞ்சு நின்று வாலியை தாக்கி போடுறாரு. அதே அணுகுமுறையை தான் நாம் இப்போ எங்கே என்ன எடுக்கிறோம்? யார் வாலி? என்னுடைய பேட் ஹேபிட், என்னுடைய மனப்பிரச்சனையான விஷயங்கள் தான் என்னுடைய பேட் ஹேபிட். அதுதான் என்னுடைய ஓசிடி. ஏதோ வச்சுக்குவோம். இங்கே வந்து ராமர் யார், யார் சண்டை போட போகிறது? நம்ம தான். என்னுடைய அறிவு வச்சு தான் நம்ம வந்து இதை ட்ரை பண்ண போகிறோம். புரியுதா? ராமர் வேறு யாரும் இல்லை. ஃபைட் அந்த இது மறைஞ்சு நின்று தாக்க போகிறது யார்? என்னுடைய அறிவு தான். அறிவை வச்சு தானே நம்ம இதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். புரியுதா? அறிவு வச்சு தான் ஹேண்டில் பண்ண போகிறோம். ரைட்டா? இப்போ என்னன்னா, இப்போ நான் சொன்னேன், இந்த மாட்டு வண்டி
பார்த்துருக்கீங்களா? மாட்டு வண்டி இருக்குது. மாட்டு வண்டியில் அச்சாணி அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இந்த தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டுன்னு சொன்னல, இந்த அச்சாணி என்ன? அச்சாணினா அந்த வீல் சுற்றுறதுக்கு எதனுடைய பேஸில் அந்த வீல் சுற்றிக்கிட்டு இருக்கு? அச்சாணிங்கிற அந்த மாட்டு வண்டியில் அந்த சக்கரை, அந்த அச்சாணி தான் வந்து அதனுடைய பிடிமானத்தில் தான் இந்த சக்கரை என்ன ஆகிட்டு இருக்குது, சுழண்டுக்கிட்டே இருக்குது. அச்சாணியை உருவிட்டா என்ன ஆகிடும்? சக்கரை கீழே விழுந்துடும். அந்த ரொட்டேஷன் நடக்காது, அந்த சுழற்சி நடக்காது அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இந்த அச்சாணிங்கிறது எது? கில்ட், குற்ற உணர்ச்சிங்கிறது தான் பேடு ஹேபிட்டுக்கும் சரி, மனப்பிரச்சனைக்கும் சரி, இது ரெண்டுக்குமே முக்கியமான ஒரு இந்த 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 சுழற்சி தொடர்ந்து நடக்கிறதுக்கான எனர்ஜியை சப்ளையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது யாரு? அது எப்படிங்கிறது நம்ம சொல்ல போகிறோம். குற்ற உணர்ச்சிங்கிற இதுதான் வந்து அதுக்கு என்ன பண்ணுது, தொடர்ந்து அதுக்கான சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இந்த குற்ற உணர்ச்சிங்கிற கில்ட் உணர்வு தான். இந்த அச்சாணியை நம்ம உருவிட்டோம் அப்படின்னா சக்கரை என்ன ஆகிடும்? சக்கரை கீழே விழுந்துடும். சுழற்சி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? மொல்ல குறைஞ்சிடும். மொல்ல குறைஞ்சி போயிடும். நமக்குள்ள என்னென்ன சைக்காலஜிக்கலாக நம்ம என்ன பண்ணிடுறோம், முதல்ல ஃபிசிக்கலாக சேஞ்ச் ஆகுறதுங்கிறது ரெண்டாவது விஷயம். மனோ ரீதியாக நம்ம என்ன ஆகிடுவோம், மேட்ரு சால்வ். மனோ ரீதியாக மாற்றம் ஆனவாட்டி ஃபிசிக்கலான மாற்றங்கிறது எப்படி ஆகிடும்? தன்னால் நடந்துடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? முதல்ல மாற்றம் எங்கே நிகழணும்? இங்கே அறிவுக்குள்ள மாற்றம் ஆயிடுச்சுன்னா செயல் மாற்றங்கிறது இதை வச்சு தான் நம்ம செயல் செய்கிறோம். ஸோ இங்கே அறிவு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் செயல் மாற்றங்கிறது தன்னால் நிகழக்கூடியது. அதை நீங்கள் பெருசாக கவனிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. புரியுதா? எப்படி ராமர் மறைஞ்சிருந்து தாக்கினாரோ அது மாதிரி இந்த அறிவு இப்போ புரிஞ்சிக்கணும். என்னான்னு புரிஞ்சிக்கணும், என்னுடைய குற்ற உணர்ச்சி தான் இந்த பேடு ஹேபிட்டுக்கும் இந்த மனோரீதியான பிரச்சனைக்கும் தேவையான சக்தியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர் யார்? குற்ற உணர்ச்சிங்கிற விஷயம்தான் அதுக்கு தொடர்ந்து கொடுக்கும். இது எப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம நேற்று ஒரு மரம் கதை சொன்னோம். ஒரு மரம் வந்து 100 அடி மேலே இருக்குன்னா 200 அடி என்ன இருக்கும்? கீழே வேர் இருக்கும். மரம் என்ன, வேர் இது. அந்த உதாரணம் வேறைக்கு சொன்னேன். இங்கே வந்து அதே தான் சொல்ல போகிறேன். மரம் என்ன, வேர் இது. தாட்டு, திங்கிங், ஆக்ஷன் வந்து என்ன? மரம். ரைட்டா? அது பிரச்சனையா, வேர் பிரச்சனையா? நாம் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்லாம் எங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? கிளையை வெட்டுறதையும் மரத்தை வெட்டிட்டா நான் நல்லா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நாம் அதை மொத்தமாக முடிக்க வேண்டிய இடம் மேலையா வேர்லையா? வேரை பிரித்து ஆணி வேரில் கட் பண்ணிட்டா மரம் அப்படியே டோட்டலாக சாஞ்சு போயிருமோ? போயிடாது. அப்போ பேடு ஹேபிட்டு, மனப்பிரச்சனைங்கிற ஒட்டு மொத்த விஷயமும் அப்படியே டோட்டலாக சரிஞ்சு போகணும்னா அதுக்கு ஆணி வேராக இருந்து அதுக்கு தேவையான சக்தி எங்கேருந்து? உடம்புல இருக்கிற எல்லா சக்தியும் இழுத்து ஆணி வேர் மூலிமா எதுக்கு சக்தியை கொடுத்துட்டு இருக்குது? என்னுடைய பேடு ஹேபிட்ஸுக்கும் என்னுடைய மனப்பிரச்சனைக்கு சக்தியை கொடுத்துட்டு இருக்குது. என்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த சக்தியும் எது சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது? குற்ற உணர்ச்சிங்கிற வேறு வழியாக அந்த 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 பேடு ஹேபிட்டும் அந்த தீய பழக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம வந்து வேறு என்ன பண்ணுறோம், கட் பண்ணிட்டோம்னா கில்ட்டு. இப்போ கில்ட் என்னன்னு சொல்லியாச்சு. கில்ட் என்னன்னு சொன்னேன், அச்சானின்னு சொன்னேன். கில்ட்டும் தாட்டும் என்னன்னு சொன்னேன். கில்ட்டும் தாட்டும் என்னங்க, ரெண்டுமே ஒன்று தான். கில்ட்டும் தாட்டுமே, தாட்டுன்னா அதுக்கு இது, கில்ட்டுன்னா அதுக்கு வேறு ஏதாவது பொருளா? கில்ட்டும் தாட்டு தானே. இப்போ வந்து என்னென்னா, செயல் முடிஞ்சிட்ட வாட்டி கூட நம்ம என்ன ஆய்வுக்கு தேவையில்லை, குற்ற உணர்ச்சி ஏற்படுது, அதை நம்ம என்ன பண்ணணும், இப்படி பண்ணிட்டேன்னு நம்ம என்ன பண்ணிக்க தேவையில்லை. முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ், அவ்வளோதான். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இப்படி பண்ணிட்டேன்னே இப்போ வந்து இன்னும் கூட சொல்கிறேன், ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங்கோ ஒரு ட்ரிங்க்ஸுக்கோ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கறதா சொல்கிறேன். ஒரு சிகரெட் குடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம் வச்சுக்குவோம். ஆனால்
நான் சிகரெட் குடிச்சிட்டேன், இல்லை ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நிதானமாக குடிக்கிறாருன்னு வச்சு 1/2 hour எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இவ்வளோ தூரம்லாம் பண்ணி இந்த ட்ரிங்க்ஸே குடிச்சிட்டேன், இவ்வளோ தூரம்லாம் வேணான்னு விட்டுருன்னு நினச்சி இந்த சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கான நேரம் எவ்வளவு? 5 நிமிஷத்தில் சிகரெட் குடித்தார், 1/2 மணி நேரத்தில் ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டார். இவ்வளோதான் அந்த ஆக்ஷனுக்கான டைம். ஆனால் இந்தாண்டு இவர் வந்து இப்படி பண்ணிட்டேனேங்கிறதுக்கு டைமு எத்தனை வருஷமோ எத்தனை மாதமோ தெரியாது. அத்தனை தடவை நம்ம வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, மனோரீதியாக நீங்கள் படுகிற அந்த கில்ட்டுக்கு வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்ம அறிவு வச்சு நம்ம அதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்ம எனர்ஜியெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், கில்ட்டுக்கு கொடுக்கறதுனால. கில்ட்டு வந்து வேறு, அது என்ன பண்ணிடுது, அந்த பழக்கத்தை விடாமல் அது என்ன பண்ணிகிட்டு இருக்குது, சப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கு எனர்ஜியை சப்ளை பண்ணிவிட்டு அந்த மரத்தை என்ன பண்ணுது, அழிய விடாமல் அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, நல்ல விஸ்வரூபமாக வளர விடும். புரியுதுங்களா? இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், என்னுடைய தீய பழக்கத்திற்கும் சரி, என்னுடைய மனோ பிரச்சனைக்கும் சரி, என்னுடைய ஆணிவேர் இது குற்ற உணர்ச்சி, கில்ட். அதுதான் வண்டி சக்கரத்தில் இருக்கிற அச்சாணி. அதுக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவத்தை, ரெஸ்பான்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகிடும், அச்சாணியை உருங்கின மாட்டு வண்டி என்ன ஆகிடும், கழுடுமா நம்ம பார்க்க தேவையில்லை. நாம் மனோரீதியாக நம்ம இங்கே என்ன பண்ணிடுறோம், உருவிட்டோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பேட் ஹேபிட்டில் இருக்கிற ஒரு தீவிரத்தனம், தீவிரம்னு இருக்குது இல்லை. பேட் ஹேபிட்னா நார்மலாக இருந்தால் நார்மல் ஹேபிட்டு, அதுவே கொஞ்சம் தீவிரமானது தான் பேட் ஹேபிட். இப்போ என்னென்னா, ட்ரிங்க்ஸை பார்த்தா நம்மள அறியாமல் கை காலெல்லாம் நடுங்கி போய் எடுத்து தப்புன்னெல்லாம் தெரிஞ்சு நடுங்கி குடிக்கிறோம்னா என்னென்னா, அதில் ஒரு வேகம், எப்படியோ கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு வெறித்தனம், இதெல்லாம் தான் அதில் செய்ய வைக்கிது மொத்தமாக. இப்படி தான் இவங்களும் என்ன பண்ணுறாங்க, வேறு வழி தெரியாமல் தான் இவங்களை என்ன பண்ணிக்கிறாங்க, சிதைப்படுத்திக்கிறாங்க, கஷ்டப்படுத்திக்கிறாங்க. இவ்வளோ தான் இங்கே நடக்கிறது. இப்போ என்னன்னா, இந்த அதுக்கெல்லாம் சப்ளை பண்ணுற எனர்ஜி கொடுக்கறது யாருன்னு கேட்டால் குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது. அவருக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கலன்னா இது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக மேட்ரு சால்வ் ஆகிடும். அப்போ இப்படி புரிஞ்சுக்கிட்ட வாட்டி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து குற்ற உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் தர தேவையில்லைங்கிறத மட்டும் நல்லா அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக யார் புரிஞ்சிக்கணும், என்னுடைய அறிவு பாதிக்கப்பட்ட நபராக இருந்தால் நான் வந்து ஸ்ட்ராங்காக இதை ஒரு தடவைக்கு, ஒரு நாளைக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 10 தடவை 20 தடவை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், என் அறிவுக்கு சொல்லிக்கிட்டால் கூட தப்பு இல்லை. அவன் கொடுக்குற மாத்திரை மருந்தை வாங்கி முழுங்கி நாம் படுறதை விட நம்ம அறிவுக்கு நாமளே சொல்லிக்கலாம்ல, குற்ற உணர்ச்சி தாண்டா உனக்கு இந்த எனர்ஜியை, உன் சக்தியெல்லாம் எடுத்து எது பண்ணிகிட்டு இருக்குது, உன்னை இந்த வளர்த்திக்கிட்டு இருக்கிறதுக்கு யார் சப்ளை பண்ணுறாருன்னா இந்த கில்ட்டுங்கிற ஃபீல் தான் அப்படின்றத என் மைண்டுக்கு நான் சொல்லிட்டா கூட தப்பு கிடையாது. ஒரு 10 தடவை சொல்லிக்கலாமே, என்ன தப்பு இருக்குது, நத்திங். இது வெளிப்புற செயலாக இருக்கிறதுனால தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு பண்ணோம், சொல்லிக்கிறது கூட ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தீவிர பழக்கத்தில் இருக்கிற தீவிரம் என்ன ஆகும் அடுத்தது. இப்போது தாட்டிலிருந்து திங்கிங்க்கு ஒரு பவர் ஆச்சு, திங்கிங்லேருந்து ஆக்ஷனுக்கு ஒரு பவர் ஆச்சு, ஆக்ஷன்லேருந்து கில்ட்டு தான் ஆணிவேர்னு சொல்லிட்டேன். ஆணிவேரை கட் பண்ணிட்டு அந்த மெயின் இதுக்கு ஆக்ஷனுக்கு வந்து ஃபோர்ஸ் குறைஞ்சிருமா, குறைஞ்சிடாதா, குறைஞ்சிருமா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன் நடக்கும், முன்னை விட தீவிரத்தன்மை வந்து குறையதான் நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. நம்மளை பொறுத்த மட்டும் இனிமேல் இதில் நமக்கு கில்ட்டு கிடையாதுன்னு வேலையை முடிக்க பழகணும். அதோட நம்ம தொடர்ந்து செயினை கோத்துட்டு போயிட்டு இருந்தது, நம்ம செயின் என்ன பண்ணிட்டோம் சொல்கிறது உங்களுக்கு புரியுது, தொடர்ந்து அந்த சர்க்கிள் ஓடிட்டு இருந்த செயினை நம்ம என்ன பண்ணிட்டோம், வெட்டிட்டோம். ராமர் வில்லு விட்ட மாதிரி விட்டாச்சு, முடிச்சாச்சு. புரியுதுங்களா? அதோட அந்த இது கட்டு. அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் நடந்தால் அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்க தேவையில்லை, ஹீட்டாக தேவையில்லை. நம்ம எவ்வளவோ தெரிஞ்சாலும் நம்மளெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் தான் ஆக்ஷன் நடக்குது, ரைட்டா? இப்போ தெரிஞ்சு யாரும் செய்ய போகிறோமா, முடியாமல் தானே நடந்து போயிடுது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, கில்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ அது என்ன ஆகிடும், அதனுக்கு கொடுக்குற எனர்ஜி குறைய அந்த பழக்கம் இங்கே மனோவியாதி வளருவதற்கான வாய்ப்பை அது என்ன ஆகிடுது, இழந்து விடுகிறது. இவ்வளோதான் விஷயம். நீங்கள் வந்து இன்றைக்கி நான் கொடுத்துட்டேன், நாளைக்கு சரியாகுமா, நாளானிக்கே இது சரியாயிருமா அப்படின்னு நாம் பார்க்குறதுங்கிறது, ஒரு செடியை வளர்த்துறோம்னு வச்சுக்கிங்க. இப்போ செடி அழிக்கிறது, இப்போ மறுபடியும் வளர்த்துற சொன்னேன், இன்றைக்கி எவ்வளோ வளர்ந்துருக்குது, கழித்து பார்த்து வளர்ந்தா செடி வளருமா,
இன்னைக்கு எவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னு பிரித்து பார்த்துட்டு மறுபடியும் வச்சிங்கன்னா செடி செத்து தான் போகும். அதனால கில்ட்டை நம்ம என்ன பண்ண தேவையில்லை, சந்தேகிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியை பண்ணுமான்னு ஆராய்ச்சியே தேவையில்லை. ஏன் வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த சர்க்கிள் என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக முல்ல எப்படி குறையுதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்லணும்னா பேடு ஹேபிட் மைண்ட் ப்ராப்ளம் அதுக்குன்னா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டால் தாட். ஒரு எண்ணத்துக்கு என்ன மரியாதையோ அவ்வளோதான். இங்கே வந்து தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு ஒட்டு மொத்தத்துக்குமே சேர்த்து நம்ம அதை என்னவா பார்க்குறோம், ஒரு எண்ணமாக வெறும் தாட்டாக பார்க்குறது தான். நம்ம எல்லா வேலையும் தப்பாக செய்யலை. எல்லா வேலையும் நம்ம தப்பாக செய்கிறோமா? பேடு ஹேபிட்டில் ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் பொழுதுனிக்குமே சிகரெட்டே கையில் வச்சுக்கிட்டு இருக்கான் டெய்லி, அப்படி கிடையாது. அவன் எல்லா வேலையும் செய்கிறான். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்ன ஆகிட்டான், கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்கிறான். சொல்கிறது உங்களுக்கு இப்போ இந்த மனப்பிரச்சனை பொழுதுனிக்கு எல்லா வேலையும் தான். ஒரு சில நேரம் அவனை என்ன போயிடுது, அவனை ஆட்டி படித்து அதுக்கு முன்னாடி அவனை எடுத்துகிட்டு போயிடுது. மற்ற நேரம் நல்லா தான் இருக்கிறாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. சார் 4 நாள் சூப்பராக இருந்தேன் சார், நீ காத்தாடுறது தான் ஒரே தகராறாக இருக்குது. அப்போ 4 நாள் நல்லா இருந்தப்போ நார்மலாக தானே இருக்காங்க. அப்போ அவங்க மிஸ்டேக்கா கிடையாது. அப்போ அது ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் வலுவாயிடுது. அதனால் அவங்க வந்து கில்ட் ஆகிடும். ஆக தேவையில்லை. செயலே நடந்தால் கூட கில்ட் ஆக தேவை அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இது என்ன ஆகிடுது, இந்த சுழற்சி என்ன ஆகிடும், சுழற்சி நிற்குதான்னு பார்க்க வேண்டிய அவசியம் கூட நமக்கு கிடையாது. பெருச்சு செடி வளருதான்னு பார்க்க வேணாம், விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஒரு விஷயத்துக்கு நாம் வந்து இப்போ என்னென்ன கிட்டத்தட்ட அந்த பேடு ஹேபிட்டையே நம்ம கட்டி பிடிச்சி நம்ம கூட என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், விடுபடணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், விட்டுறோன்னு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், எப்படியாச்சும் இதை விட்டுறணும். என்னுடைய முயற்சி என்னன்னா எப்படியாச்சும் தீய பழக்கத்தை விட்டுறணும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், இறுக பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி மன பிரச்சனை எப்படியாச்சும் விடுபடணும்னு என்ன பண்ணுறேன், இறுக பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இறுக பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. இப்போ கில்ட்டு எல்லாத்தையும் விட்டாட்டி நம்ம என்ன பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது என்ன இருக்குது, பிடி தளர்கிறது அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இருக்க தளர்றதும் ஒரு நாளில் தெரியாது, அதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம். மொல்ல என்ன ஆகிடும், அதனுடைய ஃப்ளக்சுவேஷன் ஆகி நமக்கு வந்து உதாரணத்துக்கு அது எப்படி பார்க்கலான்னு பார்த்தா 2 நாளைக்கு 3 நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கே ஒருத்தருக்கு 10 தடவை ஒரு ஃபீலிங் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சு 10 தடவை வர்றது 11ஆவது தடவையாக ஆகாமல் 10ஆவது தடவையிலே நின்னாவே நம்ம என்ன ஆயிருக்கோம்னு அர்த்தம், நல்லா ஆகிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல. 10 தடவை வர்றது 11ஆவது தடவையாக அதிகமாகாமல் 10ஆவது இருந்தாவே அர்த்தம் பெட்டர். 10 அடுத்து என்ன ஆகும், ஏங்க நீங்கள் வந்து இப்போ வேற கட் பண்ணிட்டீங்க, பிறகு என்ன ஆகும், கண்டிப்பாக குறையும். 8 7 அப்படின்னு ஆகும். சரி, இப்படிலாம் ஒரு 4-5 நாள் இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என்னத்துக்கு போகும், 11க்கு போகும். 11க்கு போனால் தப்பா? மறுபடியும் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, நாம் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை மட்டும் விட்டுட்டா போகும். சொல்கிறது அந்த இறுக்கி பற்றி பிடிக்கிற பிடியை மட்டும் விட்டுட்டா போகும். நீங்கள் எதை பிடிக்கிறீங்களோ அதுக்கு பேர் என்னங்க, இறுகி பற்றி பிடிச்சா அதுக்கு பேர் என்ன, எதை பிடிச்சாலும் அதுக்கு பேர் என்ன, பந்தம். பந்தம்னா என்ன, அட்டாச்மெண்ட். அப்படிதான் அட்டாச்மெண்ட் தானே பந்தம். இறுகி எனக்குள்ளேயே இந்த தீய பழக்கத்திலிருந்து விடுபடுன்னு என்னை நானே என்ன பண்ணிக்கிறேன், இறுக பற்றி பிடித்து கொள்கிறேன். என்னுடைய மனப்பிரச்சனை மனநோய் சரியாகணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், இறுக பற்றி பிடித்து கொள்கிறேன். புரியுதா? இந்த பற்றிலிருந்து விடுபடுவதற்கு கில்ட் என்பது ஒரு மொத்தமாக இந்த பேடு ஹேபிட்டோ இந்த ஓசிடிங்கிற மனப்பிரச்சனையே ஒரு தாட் அப்படின்னு புரிஞ்ச உடனே இந்த இறுக கட்டி பிடிச்சது என்ன ஆகுது, விட்டா விடுதலை. எதிலிருந்து விடுதலை, ஓசிடி பேடு ஹேபிட்டிலிருந்து விடுதலை. தெரியாம நமக்கு நம்ம விடணும்னு நினைச்சு தான் இருக கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறோம். விடணும்னு நினைச்சிட்டு தான், ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இருக கட்டி பிடிச்சிட்டு. இப்போதான் சொல்றோம் என்ன பண்ணால் அதை விடணுங்கிற டெக்னிக் தான். கில்ட்டுக்கு நம்ம எந்த வகையில் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கிட்ட வாட்டி இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், பிடியை விட்டா அதாவது மறைமுகமாக தான் தாக்கணும்னு நம்ம அது சொல்லியாச்சு. ஸோ விட்டுட்டா அந்த பிடி என்ன ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் 2 பேர் இல்லை ஏகப்பட்ட பேர் இதனால்
தூக்க மாத்திரைகள் இருந்து எல்லாருமே குறைஞ்சிருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், பலரும் உடனே கேள்விடும், சார் அப்போ இன்றைக்கி நான் மாத்திரையை நிறுத்திடலாமா? நத்தி அந்த மாதிரி நம்ம எந்த அட்வைஸும் தரல. என்ன சொல்கிறேன்னா, நீ முதல்ல நீ ஃபிசிக்கலுக்கு தான் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அதை சாப்பிடு. மனசில் முதல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குதுங்கிறத முதல்ல மனசில் கிளியராக நீ புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. புரிஞ்சிட்ட வாட்டி பிறகு என்ன பண்ணணும், பகலில் சாப்பிட்றோமா, இப்போ வந்து பகலில் ஒரு 3 மாத்திரை, நைட்டு ஒரு 3 மாத்திரை சாப்பிட்றாருன்னு வச்சுக்குவோம். அவர் என்ன பண்ணலான்னா, பகல் மாத்திரையை வந்து 3 வந்து 2ஆக பண்ணிவிட்டு நைட்டு 3 கண்டினியூ பண்ணணும். டாக்டரோட சப்போர்ட்டும் நம்ம வச்சுக்கணும். நான் சொல்கிறது உடனே விட்டுறக்கூடாது. அப்போ என்னென்னா, மந்த்லி ஒன்ஸ் டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர் சொல்லும் போது அவர் அதே மருந்து அளித்துவார். ஏன்னா அவருக்கு மனசை பற்றி அவருக்கு புரியுமா? நமக்கு இருக்கிற மாற்றமும் அவருக்கு தெரியாது. நான் நல்லா இருக்கேன் சார்னு சொன்னாலும் அவர் என்ன பண்ணுவார், நீ வழக்கமானதே அப்படியே சாப்பிடப்பா அப்படின்னு தான் அவர் எழுதி தருவார். அவரை குறை சொல்ல. நாம் வந்து இப்போ 3 மாத்திரை சாப்பிட வேண்டிய இடத்துல எத்தனை மாத்திரை ஆக்கிட்டோம்? 2 ஆக்கிட்டோம். 2லேயே நம்ம என்னவா இருக்கிறோம்? பழசு பிரச்சனையாக இருந்த நம்ம 2 மாத்திரையே காத்தால சாப்பிட்டு நைட்டு 3லேயே இப்போ என்ன ஆகிட்டோம்? நார்மலாக இருக்கிறோம். அடுத்தது காத்தால இப்போ 1 மாத்திரை, நைட்டு 3 மாத்திரை. இப்போ என்ன ஆகிட்டோம்? இன்னும் நல்லா இருக்கும்னு அர்த்தமா இல்லையா? இப்போ காத்தால மாத்திரையே சாப்பிட்றதில்ல, நைட்டு மட்டும் 3 மாத்திரை சாப்பிட்றேன். அப்போ இன்னும் நல்லா இருக்கேன். நைட்டு 3 மாத்திரையில் 1 மாத்திரை கட் பண்ணேன், 2 மட்டும் சாப்பிட்றேன். அப்போ 2 மாத்திரையில் 1 மாத்திரை கட் பண்ணேன், இன்னும் 1 மாத்திரை சாப்பிட்டேன், அதை அரை மாத்திரை ஆக்குறேன், அப்புறம் 1/4 மாத்திரை ஆக்குறேன். அப்புறமேல் எனக்கே தெரிஞ்சு இந்த மாத்திரை எனக்குள்ளே எதுவும் வேலை செய்யலைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் மாத்திரை விட்டுடலாம். அதுக்கு வந்து ஒரு நாள் தான் சாத்தியமா? ஏன்னா டெய்லி சரக்கு போட்ட மாதிரி மாத்திரை போட்டு போட்டு என்ன ஆயிடுச்சு, உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸும் வந்து பழகிடுச்சு. அதை உடனே நிறுத்தினா அது என்ன ஆகும்? குடிகாரனை நிறுத்தினா கைகள்லாம் என்ன ஆகிடும்? உனக்கு உடனே நடுக்கும். அந்த மாதிரி இந்த மாத்திரைக்கு நம்ம உடம்பு என்ன ஆயிடுச்சு? அடிக்ட் ஆயிடுச்சு. அதனால் என்னென்னா அதை வந்து ஒரே நாளில் நிறுத்துறது இந்த புரிஞ்சிக்கிட்டு மொல்ல தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அதனுடைய டோசேஜை மொல்ல தான் குறைக்க முடியும். இதுக்கு இங்கிலீஷ் மருத்துவமாக இருந்தாலும் தவறில்லை, ஹோமியோபதியாக என்ன கூட மருத்துவத்தையே நம்ம சொல்ல, அதெல்லாம் வந்து உடம்புக்கு வேலை செய்யுது. நாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எதுக்கு பண்ணுறோம்? ரைட்டா? இதை புரிஞ்சிக்கிட்டா இன்றைக்கி வந்து உலகத்தில் எத்தனையாயிரம் இளைஞர்கள், ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிறவங்க, அந்தந்த பொண்ணு தனியாக ரூமில் போனால் 1 மணி நேரம் வெளியே வர மாட்டேங்குது, 2 மணி நேரம் வெளியே பாத்ரூம்லேயே 2 மணி நேரம் இருக்கிறா சார் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வாய் விட்டு சொல்ல முடியாது. அத்தனை ஓராயிரம் கம்ப்ளைண்ட்ஸு மனிதகுலம் சிக்கி சந்தித்து தவிக்கிறது. சிவமிட்ட 2000 பேர் லிஸ்ட் இருக்குது, என்கிட்ட 1000 பேர் லிஸ்ட் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இது நமக்கு தெரிஞ்சது. தெரியாததுன்னு எத்தனாயிரம் கோடி மனிதகுலம், எத்தனை இந்தியாவில் மட்டும் 1400 கோடி பேர் இல்லையா? 14000 கோடியா? 1140 கோடி, அது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஏதோ ஒன்று கணக்கு. அப்போ உலகத்தில் மனித குலத்துக்கு அத்தனை பேருக்கு இது தெரியாமல், எவ்வளோ வெஸ்டர்ன்ஸ் சயின்ஸ் எதை படிச்சிருந்தாலும் இது தெரியாமல் அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க. இதை அதாவது இதுக்கு என்னென்னா, இந்த விஷயத்தோட வேல்யூ நீங்கள் என்னன்னு புரிஞ்சுங்க. ஏன்னா இப்போ தான் முதல் ஈவெண்ட்ஸாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு நான் சொல்ல வரேன். இது புது ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ செல்ஃபோன் முதல்ல வந்து அது ஒரு பெரிய கண்டுபிடிப்பா இல்லையா? இருக்கிற இடத்துலேருந்தே எல்லாமே பேசலாமா, இருக்கிற இடத்துலேருந்தே பார்க்கலாமா, அங்கே இருக்கிறத எங்கள் நாட்டில் இருக்கிற நம்ம பேர பையன் இங்கே விளையாடுறத நம்ம பார்க்குறோமா பார்க்கலையா? ஃபோனில் பார்க்குறோமா பார்க்கலையா? லைவ்னு போட்டு பார்க்குறோமா இல்லையா? இப்போ இது சாத்தியமாச்சா இல்லையா? செய்ய முடிஞ்சுதா இல்லையா? அது மாதிரி இந்த ஒரு ட்ரூத் வந்து இப்போ தான் முறையாக உலகத்துக்கே அறிமுகப்படுத்தப்படுகிறதுன்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து 2-3 டாக்டர்ஸ் நம்மகிட்ட நேரடியாக வந்து லெட்டர் எழுதி கொடுத்துருக்குறாங்க, நான் சரியாயிட்டேன்னு சொல்லி. நாம் சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. யார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க? அப்படின்னா அது வேலை செய்யுமா செய்யாதா? நாம் புரிஞ்சிக்கிட்டு நம்ம அறிவுக்கு சொல்லி நாம் தான் இதிலேருந்து என்ன பண்ணிக்கணும், கில்ட்டிலிருந்து ஃப்ரீ ஆகும். அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆகிடுவோம், இந்த பேட் ஹேபிட்டை பற்றி நம்ம பெருசாக மனசில் ஒரு வெயிட்டேஜ் இருக்கிறத என்ன பண்ணிடலாம், இந்த நிமிஷம் இந்த வினாடி மனப்பிரச்சனை அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணிடலாம், ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாமா? அதே மாதிரி இந்த புரிதலை வந்து எந்த சூழ்நிலையும் நீங்கள் சந்தேகிக்கவே கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லிடுறேன். ஒரு குற்றவாளி தப்பு செய்துட்டானா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னா, அதிகபட்ச தண்டனை என்ன,
மரண தண்டனை, தூக்கு போடுறது, தூக்கு கொடுக்கறது தான் ஹையஸ்ட் தண்டனை. அந்த நீதிபதி என்ன பண்ணுவார், அந்த கைதியை அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டு அந்த பேனாவோட முள் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுவார், வச்சு அமுத்தி உடைச்சிடுவார். எதுக்காக இப்படி செய்கிறாரு? உங்களை மாதிரி தான் நானும் நினச்சேன். எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த பேனாவல் மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி ஒருத்தருக்கு மரண தண்டனைக்கான தீர்ப்பை எழுதுகிற சந்தர்ப்பம் எப்பயுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த பேனாவுடைய முள்ளை உடைச்சிட்றாங்க அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மை இதுவா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. இப்போ என்னதான் சார் உண்மை அப்படின்னா, ஒரு நீதிபதி என்பவர் இந்தாண்ட குற்றவாளி பக்கமும் சாராமல் இந்தாண்ட தண்டனை பக்கமும் சாராமல் ஒரு தராசு முள்ளில் எப்படி ஒரு நடுநிலைன்னு சொல்கிறாங்கல்ல, நீதி தவறாமைக்கு பேர் என்னங்க, நடுநிலை. அப்போ ஒரு நீதியரசருக்கு வந்து யாரோட ரைட்ஸ் இருக்கு? நீதி தேவன் கடவுளுடைய ரைட்ஸ் வந்து யாருக்கு இருக்குது? ஒரு நீதிபதிக்கு கொடுத்துக்கிறாங்க. அவருக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் கோர்ட்டில் போனீங்கன்னா இப்படி ஒரு இதுக்கு வந்து கண்ணுக்கு ஒரு கருப்பு ரிப்பன் கட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? அது என்ன கண்ணில் தெரியக்கூடாது, என்னன்னு எதையும் சாராமல் நீ நடுநிலையாக நின்று தீர்ப்பை வழங்குங்கிறதுக்கு தான், அந்த சிம்பிளுக்கு தான் அந்த இது வந்து அது தெராசு தான். அந்த ஏதோ பிடிச்ச மாதிரி தான் ஏதோ சம்திங் இருக்கும் உங்களுக்கு சொல்கிறது. அதாவது நடுநிலை, நீதி தவறாமல் அந்த வேலையை செய்யணுங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட். இப்போ இவர் என்னன்னா, இவர் தூக்கு தண்டனை கொடுத்தாருல்ல, இவன் பண்ணியிருக்கிற பிரச்சனை, இவ்வளோ பேரை இவ்வளோ சித்திரவதை பண்ணி, இவ்வளோ பேரை டார்ச்சர் பண்ணி, இவ்வளோ பேரை கொண்டுருக்கிறான், இவ்வளோ பேர் இவனால் கஷ்டப்பட்டுருக்குறாங்க, இவ்வளோ பேருக்கு நீதி கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. இவனுக்கு வந்து இவனுடைய குற்றத்துக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த நீதிபதி எல்லா வகையிலையும் விசாரித்து ஃபைனலாக என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் எடுத்தோன்னே தூக்கு தண்டனை கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பெரிய விசாரணை பண்ணி எல்லா வகையிலையும் ஆய்வு பண்ணி ஃபைனலாக அவர் என்ன பண்ணுவார், தூக்கு தண்டனை அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அதனால் அவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த இவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்த சம்பந்தமாக நான் விசாரித்த விசாரிப்புகள், நான் செய்த ஆய்வுகள், நான் டிஸ்கஸ் பண்ணது சம்பந்தமாக இனிமேல்ட்டு இந்த ஃபைலை என்ன பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். இது என்னமே இது தப்பாக ரைட்டான ஆராய்ச்சி பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு. புரியுதா? இப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க, மனசு எப்படி செயல்படுது, அறிவு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது உங்கள் லைஃப்பில் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. மிஸ்டேக்கே ஆகாதானுங்கள்ட்டு அதுதானே, அதெல்லாம் நேச்சர், அதெல்லாம் தப்பு இல்லை, ஆகுதுன்னு வச்சுக்கோ. மிஸ்டேக் ஆகுறதுனால நான் இன்னும் புரியலன்னு நினைப்பீங்களா? சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏதோ ஒரு பழைய பழக்க தோஷம், ஏதோ ஒரு அறியாத்தனமாக நான் செஞ்சிட்டேன்னு தான் நம்ம பார்க்கணும் தவிர புரிதலை சந்தேகிக்கக்கூடாது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எப்படி இந்த கேஸில் சம்மந்தமாக இனிமேல் விசாரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஒரு ஃபைனலாக கட்டி நிப்போ உடைச்சாலோ, அது மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு மேலே இனிமேல் மனசுக்காக நான் எந்த ஒரு வேலையும் செய்யவே தேவையில்லைன்னு நாம் அறிவு வச்சு என்ன பண்ணிடணும், இனிமேல் இது சம்மந்தமாக வேறு எந்த யோசனையும் பண்ணுறதில்லடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும், உடச்சி முற்றுப்புள்ளி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 100% சாஸ்துவமாக நீங்கள் நல்ல வாழ்க்கையை வாழலாம். எப்பயுமே நம்ம எதை சந்தேகிக்கக்கூடாது. இப்போ உடச்சி வாட்டி இந்த ஃபைல் சரியில்லைன்னு யோசிச்சு பண்ணுவீங்களா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சதுக்கப்புறம் இது நாம் சரியில்லைன்னு நினைப்பீங்களா? சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் எந்த எக்காரணத்தை கொண்டும் எதுவே நடந்துட்டாலும் நீங்கள் என்ன சொல்ல, நான் இன்னும் புரிஞ்சிக்கல, நான் இன்னும் தப்பு பண்ணணும்னு நீங்கள் போயிடக்கூடாது. என்னுடைய செயல் ஏதோ மிஸ்டேக், அதை நான் சரி பண்ணிக்கணும், அவ்வளோதான். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களை சரியில்லைன்னு நீங்கள் எப்போவுமே நினைக்கூடாது. நீங்கள் ஆல்வேஸ் ரைட். நீங்கள் எப்போவுமே 100% சரியானவர்களே. சரியில்லாத செயல்களை ஏதோ தவறில் செஞ்சுட்டேன், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சேன், ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இது, அதை நான் சரி பண்ணிக்க வேண்டியது என்னுடைய கடமை. சரியில்லாத செயலை சரியான செயலாக மாற்றி செஞ்சிக்க வேண்டியதான் நம்முடைய கடமை. அதுதானே இப்போ தப்பு பண்ணாதான் யார் உலகத்தில் எல்லாமே தப்பு பண்ணவன் தான். தப்பு பண்ணவன் தன் தவறை உணர்ந்து சரி பண்ணிக்கிறது தான் வாழ்க்கை. அப்படி தானே வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கு. அதனால் தப்பு பண்ணுறதுக்காக வருத்தப்பட தேவை, தப்புலேருந்து நம்மளை சரி பண்ணுறதுக்காக நம்ம கற்றுக்கிற லெசன் தான் வாழ்க்கை. அப்படி தானே? அப்படின்னால இன்னையோட அந்த புரிதலில் வெரி ஸ்ட்ராங் ஆகிக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்லிக்கிறேன். ரைட்டா? ஓரளவுக்கு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறது புரிஞ்சுதான்?
ரைட்? சரி, டைம் போய் நேரம் எடுத்தாச்சு. எடுத்தாலும் ஏன்னா இதில் எங்கேயும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படியே ஒரு கோர் லிங்காக போகும். இன்னொரு விஷயமும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒருத்தர் இந்த கேம்பில் நடந்துக்கிட்டவங்க, சார் நீங்கள் வகுப்புலாம் சொன்னீங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சு சார், இது எனக்குள்ளே வேலை செய்தால் நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. அவர் கேள்வி நியாயமானதா இல்லையா? கரெக்டு தானே சார்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட் சார், நானும் புரிஞ்சுக்கிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அது எனக்குள்ளே உள்ளே சேர்ந்து வேலை செய்தாங்கிறது என்னால் எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? ஹவு டு மெஷர், எப்படி நான் இது வேலை செய்யுதுன்னு ஏதாவது அளவீடு இருக்கா, ஏதாவது ஸ்கேல் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம அவருக்கு சொல்லணும்ல, ஏன்னா நீ ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட், உனக்கு சொல்ல வேண்டியது நம்ம டியூட்டியா இல்லையா? சொல்லணும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் போய் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். நாளைக்கு போனால் நீங்கள் எல்லாம் இன்றைக்கெல்லாம் எப்படி இருப்பீங்க? இங்கே எல்லாம் முகத்துலையுமே கண்ணில் பிழைச்சுன்னு இருக்குது. அதனால் இப்போ நமக்கு ஒன்று டென்ஷன் கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ரிலாக்ஸாக இருக்கிறோம். அதனால் இப்போ ஒன்றும் டென்ஷன் கிடையாது, போயிடுறோம். ஒரு நாள் 2 நாள் விடுங்க, யதார்த்த வாழ்க்கைக்கு போங்க. எல்லா பக்கமும் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சுற்றி நம்மளை கத்தி வச்சுக்கிட்டு நின்றுட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ நம்ம உள்ள புந்துட்டு வெளியே வரும்போது எல்லா பக்கம் நிறைய பெயின் வலிலாம் இருக்கும். அப்போ உட்காந்து ஒரு லெட்ரு எழுதுங்க. என்னன்னு, என் மனசு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு க்ளீனாக, எந்த மறைப்பும் இல்லாமல் யாருக்கு எழுதிக்கிறீங்க? உங்களுக்கு நீங்களே அன்றைக்கி டேட் போட்டு எழுதிக்க வேண்டியது. ஓகேவா? ரைட். இந்த லெட்டரை மடித்து உள்ள வச்சு, எவ்வளோ மோசமாக சொன்னாலும் சரி, எவ்வளோ ஏன்னா யாருக்கும் நீங்கள் அனுப்ப போகிறதில்ல, யாரும் படிக்க போகிறதில்ல. யார் எழுதுறது? நீயே தான். யார் படிக்க போகிறது? நீயே தான். யாருக்குள்ளே இருந்த விஷயம்? உங்களுக்குள்ள இருந்த விஷயம் தான். இதெல்லாம் எழுதிட்டு மடித்து வச்சுட்டேன். ரைட்டா? அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த வகுப்பு சொன்னதெல்லாம் இப்போ அடுத்தது இந்த யூடியூப்லேயே உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் இனிமேல்ட்டு மனசு சம்பந்தமாகவோ வேறு சம்மந்தமாக ஏதாவது வேலை செய்யணுமா, வேறு ஏதாவது அங்கே போய் அதை கற்றுக்கணும், இங்கே போய் எதாவது கற்றுக்கணும் மனசுக்கு இருக்கா? செயல் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன பாடம் படிக்கணுமோ படிச்சிக்கிங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு டிரைவிங் தெரியல, ஒரு என்ன என்ன சொல்கிறது, உங்களை ஸ்கில் வளர்த்திக்கிறதுக்கு நீங்கள் என்ன கூட செய்யுங்க. மனசை சரி பண்ணுறதுக்கோ மனசுக்குன்னு நீங்கள் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இனிமேல்ட்டு. இப்போ தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், இனிமேல் இதை யோசிக்க வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். ரைட்டா? இப்போ நமக்கு வேலை இங்கே கிடையாது, வெளியில் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்ன வேணுமோ அதை நம்ம கற்றுக்கலாம், என்ன கூட பண்ணிக்கலாம். அதெல்லாம் வேறு விஷயம். அதெல்லாம் புற வாழ்க்கை வாழ்வதற்கான வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான ஸ்கில் மேனேஜ்மெண்ட் அதை செஞ்சுக்கிங்க. அதெல்லாம் தப்பே கிடையாது. ரைட்டா? இது சம்மந்தமாக வேலை இல்லை. இப்போ இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டோமா, இனிமேல்ட்டு மனசுன்னு ஏதாவது ஒரு டவுட் வந்தால் நம்ம எதை ரெஃபர் பண்ணணும், நம்மளை தான் திரும்ப பார்க்கணும். நம்மன்னா என்னென்னா நம்ம பேசின வீடியோஸு, இப்போ இந்த இதில் உங்களுக்கு ஒரு டவுட்டே கொஞ்சம் வருது, நீங்கள் திரும்ப வேறு எதுக்கோ போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. யூடியூப்பில் போய் மனசை சரி செய்வது எப்படின்லாம் போட்டு பார்க்கக்கூடாது. சொல்கிறது உங்களுக்கு அவங்க சொல்லிட்டா ஊரா தப்பு பண்ணி நம்மளை முடிச்சிருவாங்க. அந்த பக்கம் மட்டும் போயிடக்கூடாது, அந்த ஆராய்ச்சியை விட்டுருணும். திரும்ப நம்ம இப்போ நேற்று இருந்து இன்றைக்கி வரலுமே எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே யாராவது டெப்த்தாக பேசுவாங்களா? பேச மாட்டாங்களா? இது நம்ம எல்லாமே உட்காந்து எல்லா வகையிலும் ஆராய்ச்சி பண்ணி அக்செப்ட் பண்ண விஷயம் தானே. சந்தேகமாக அப்படி ஒருக்கா வந்தால் இதை ஒருக்கா பொறுமையாக போட்டு கேள்வி. ஓகே, நான் தான் போட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன், இது ஒன்றும் இல்லை அப்படின்னு யார் முடிச்சிருவீங்க? உங்கள் அறிவே சில நேரம் ஸ்ட்ரக் ஆகிருக்கலாம், உடனே என்ன பண்ணுவீங்க, விட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலைக்கு போயிடுவீங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்படி பண்ணும்போது ஒரு 3 மாதம் ஏதோ ஒரு புக்கு வாங்கி படிக்கிறதுக்கு 3 மாதம் 4 மாதம் சொன்னாங்க. ஒரு 3-4 மாதம் விட்டுருங்க, ஒரு 120 நாள் விட்டுருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 4 மாதம் விட்டுருங்க. நமக்கு ஒரே ஒரு வேலை தான், இங்கே இவர் ஹீரோவா ஜீரோவா, இவ்வளோ தான் வேலை. இதை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டு புற வாழ்க்கையை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு என்னென்ன முதல்ல ஃபெயில் ஆனாலும் தப்பு இல்லை. முதல்ல என்ன பண்ணிடலாம், இன்றைக்கி நாளைக்கு ஏபிசிடி, நாளைக்கு செட் வரலும், அடுத்த நாள் சென்டென்ஸு, அதுக்கு அடுத்த மாதம் வார்த்தைகள், அதுக்கு அடுத்த மாதம் ரைட்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 6 மாதத்தில் தான் நல்லா கடற்கரை எழுதலாம், தப்பு இல்லை. ஏன்னா தெரியாமல் தான் நான் மிஸ்டேக்கில் தான் கற்றுக்குறோம். கற்றுக்கிட்டு தான் மிஸ்டேக் பண்ணி தான் கற்றுக்கவே முடியும். மிஸ்டேக் அப்போ தான் லேர்ன் பண்ண முடியும். அதனால் அப்படி எடுத்துக்கலாம். ரைட்டா? அப்படி ஆரம்பிச்சுட்டு ஒரு 120 நாள் ஆகி உங்களுக்கு இதை தவிர மனசுக்கு வேறு எந்த சிந்தனையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. எப்போ டவுட் வந்தாலும் எதை பண்ணணும், 5 புத்தகம் சொன்னார், நீங்கள் அதை வாங்கிக்கிங்க, ரெஃபர் படிங்க. எப்படி மனசு செயல்படும். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம், கடைசி ஒரு ½ அன் ஹவர், கடைசி சின்ன புத்தகம் அவங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க, தாட் அண்ட் திங்கிங்னு ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க. பெருசாக என்னால் படிக்க முடியாது, அது ஒன்று மட்டும் ஒரு தடவை படி. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறை படி. எதுக்கு? நாம் இது வரலும் சொல்லிக்கிறது புது கண்டுபிடிப்புன்னு சொல்லிக்கிறேன். இது பழசா புதுசா?
இந்த கண்டுபிடிப்பு நமக்குள்ள கொஞ்சம் உள்ளே இறங்குறதுக்கு நம்ம ஏதோ ஒரு எஃபர்ட்டை பண்ணணுமா பண்ண வேணாம். அதுக்காக டெய்லி இந்த தாட் அண்ட் திங்கிங் சின்ன புக்கு 10 நிமிஷத்தில் படிச்சிட முடியாது. ஒரு ரீடிங் விட்டுட்டு அதை ஒன்று திரும்ப படித்தாலும் தப்பு இல்லை. ஒரு ரீடிங் ஜஸ்ட் விட்டுட்டு என்ன பண்ணலாம் போதும். அப்போ என்னன்னா என்னுடைய மைண்டுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், ரீசார்ஜ் அதை அந்த புரிதலை என்ன பண்ணிடுறோம், நினைவூட்டி திருப்ப ரிமைண்டர் கொடுத்து ஒரு இது பண்ணிடுற மாதிரி. அப்போ என்னன்னா இப்படி வந்து ஒரு 120 நாள் நீங்கள் பயணம் பண்ணுங்க. அதாவது எப்போ ஃப்ரீயாக இருக்குது, ஒரு சண்டே தளர்வாக இருக்குது, ஜியோமணி சார் எனது வீடியோலாம் யூடியூப்பில் போனீங்கன்னா எனது ஒரு 354 வீடியோ, மாப்பிள்ளை ஜியோமணி ஒரு 500 வீடியோ இருக்குது. இதெல்லாம் என்னென்னா நீங்கள் பொறுமையாக நிறைய பார்க்கணுங்க. டெய்லி ஒரு வீடியோ சும்மா ரிலாக்ஸாக எப்போ எதையோ ஒன்று ஃபோனில் உட்காந்து தேவையில்லாத எதோ பார்ப்போம், தேவையான ஒன்றை பார்ப்போம், தேவையில்லாததான் போனால் பார்க்குறது, தேவையான ஒன்றை பார்ப்போம். ஒரு வீடியோ டெய்லி ஒன்று பார்க்குறது, ஒரு சின்ன புக்கு அந்த தாட் அண்ட் திங்கிங் மட்டும் படிக்கும், இவ்வளோ மட்டும் செய்ய போதும். ஒரு 120 நாள் தள்ளுங்க. அன்னைக்கு 120 நாள் தெரிஞ்சு ஃபோனில் ஒரு ரிமைண்டர் வச்சுக்கிங்க. இன்னையோட நான் கிளாஸ் அட்டன் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு, 120 நாள் ஆச்சு. நீங்களே டிக்ளேர் பண்ணி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப அன்னைக்கு ஒரு லெட்ரு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து அன்னைக்கு மனநிலை எப்படி இருக்குதுங்கிறத ஒரு ரைட்டர் எழுதிட்டு, இந்த 120 நாளைக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதணும்ல, இந்த லெட்டரை எழுதி ஒரு நல்லா 2 தடவை படிச்சுட்டு பழைய லெட்டர் எடுத்து படிச்சு பாருங்க. ஏன்னா நீங்கள் மாறினது உங்களுக்கு தெரியாது. நானே எனக்குள்ளே மாறுறதை என்னால் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதனால தான் இன்றைக்கி லெட்டர் போனதை எழுதி வைக்க சொல்கிறேன். எழுதி வச்சுட்டு ஒரு 120 நாள் ஆனதுக்கப்புறம் இந்த லெட்டரை பார்த்தோம்னு வச்சுக்கிங்க, நான் தான் யார் எழுதியிருக்கிறது, நான் தான் எழுதிக்கிறேன், டேட் நான் தான் போட்டுக்கிறேன். ஓ நான் இப்படி இருந்தேனுங்கிறத தானே எழுதியிருக்கிறேன். நான் இப்போ எப்படி இருக்கிறேங்கிறது இப்போ ப்ரெசண்ட்டு. இதிலிருந்து இது என்ன ஆயிருக்குதுங்கிறது நம்மளால் வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. வித்தியாசம் இருந்தது அப்படின்னா நம்ம போயிட்டு இருக்கிற ரூட் என்னன்னு அர்த்தம், வேற எதுவும் பண்ண வேணாம். அப்புறம் லெட்டர் எழுத வேணாம், ஒன்றும் வேணாம், கம்முன்னு விட்டு இதுவே சரி, இதுவே ஓகே அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பயணத்தை இந்த புரிதலோட ஒன்றா ஆக்கி நம்ம வாழ்ந்தால் போதும். ஓகேவா? பாரதியார் கவிதையில் ஒரே ஒரு வரி, அக்னி குஞ்சொன்று கண்டே அதை அங்கோர் காற்றிடை குந்திடை வைத்தே வெந்து தளிர்ந்தது காடு வீரக்கணலில் குஞ்சொன்று மூப்பொன்றும் உண்டோ அப்படிங்கிறத பார்த்து கேட்டிருக்கீங்க தான் இதெல்லாம். இப்போது இந்த 2 நாளில் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதையாவது செய்யுங்கன்னு சொல்லியிருக்கோமா? எதையும் செய்யுங்கன்னு சொல்லலை. சொல்கிறது தான் மனசோட இயக்கத்தை புரிஞ்சிக்கிற புரிதல் என்ற விதையை உங்களுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறோம், தீப்பொறி மாதிரி. அக்னி குஞ்சுன்னு அதுக்கு பேர் என்னங்க, தீப்பொறி. அதை உங்களுக்குள்ள என்ன பண்ணியிருக்குது, எங்கே விதைச்சிருக்குது. இவ்வளோ நாள் நமக்கு இந்த ஐடியா இல்லை, இவ்வளோ நாள் நமக்கு இந்த ஐடியா இல்லை தானே. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், இன்செர்ட் பண்ணி பிரெயினில் என்ன பண்ணியிருக்கிறோம், விதைச்சிருக்கிறோம். ஓகேங்களா? இந்த புரிதலை நம்ம என்ன பண்ணலாம், அதை என்ன பண்ணலாம், அது எதுவுமே நம்ம பண்ண வேணாம், சும்மா விட்டு அதுவே என்ன ஆகிடும், அடுத்தடுத்து சின்ன தீப்பொறியாக இருக்கிறது கொஞ்சம் பெருசாகும், அப்புறம் ஒரு சின்ன தீபம் மாட்டாகும், அப்புறம் நல்ல பெரிய ஜோதி மாதிரி ஆகும். இதெல்லாம் ஒரு நாள் இல்லை, இட்ஸ் டேக்ஸ் டைம், ப்ராசஸ். ஓகேவா? இந்த நம்ம மனசில் எத்தனையோ ஜென்மமாக சேர்த்து வச்சுருக்கிற எத்தனையோ பதிவுகள், சரக்கு எத்தனையோ உள்ளே இருக்குதா இல்லையா, நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிற இந்த மனப்பிரச்சனை, டென்ஷனு, எது அத்தனையும் சர்வ நாசமாக எரித்து சாம்பலாக்கிட்டு எது நிற்கும், நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிற இந்த தீப்புரின்ற புரிதல் ஜோதி உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணும், சிறப்பாக வழிநடத்தி செல்லுது. ரைட்டா? நான் இப்படி பேசுவேன், இப்படி எழுதுவேன் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாலும் தெரியாது. நாங்கள் சொன்னோம்ல, நாங்கள் ஸ்பீச்சர்ஸா. அப்போ என்னன்னா அந்த உண்மையை விசுவாசிக்கும் போது அது நமக்குள்ளே வேலை செஞ்சு கொண்டு வந்துருக்கு. அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? அப்போ எல்லாருக்கும் வேலை செய்யுமா, செய்யாது? நாம் பண்ண வேண்டியது அந்த தீப்புரிய உண்மையை விசுவாசத்தோடு சிந்திக்கிறது மட்டும் செய்தால் போதும். அவ்வளோதான். போதுமா? இதுதான் நான் புரிஞ்சுக்கிற புரிதல். இது எல்லாரும் உங்களுடைய சென்றடைஞ்சு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய எல்லாம் நல்ல நம்மளுடைய ஐயாவுடைய அருட்கருணையும் இயற்கையும் நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்யும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.